என்பவை வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோயில்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரம் தாவரம்னு சொல்லக்கூடாது, இது ஒரு வகையான மூலிகை பொருள்னு சொல்லலாம். அதாவது மலைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு வகையான கல் அப்படின்னு சொல்லுவோம். சிலாசத்து அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பொருளை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிலாஜத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா 2 வகை இருக்கிறத பார்க்கலாம். ஒன்று கோமூத்திர சிலாஜத்துன்னு சொல்லுவாங்க. பசுங்கோமியம் போலே வாடை இருக்கக்கூடிய கருமை நிறமாக இருக்கக்கூடிய ஒரு வகையான கற்கள். அதே போல் கற்பூர சிலாஜத்து அப்படின்னு சொல்லுவாங்க. பார்ப்பதற்கு வெண்மை நிறமாக சுண்ணாம்பை போல இருக்கக்கூடிய கற்கள். இந்த கோமூத்திர சிலாஜத்து அப்படிங்கிறது வீரியமான மருந்து, கற்பூர சிலாஜத்து அப்படிங்கிறது வீரியம் குறைந்த மருந்துன்னு சொல்லுவோம். இந்த கோமூத்திர சிலாஜத்தை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா இன்றைக்கு உலக அளவில் வெறும் நம்மளுடைய இந்தியா ஆயுர்வேத சித்த யுனானி மருத்துவத்தை மட்டுமற்ற உலகத்தில் இருக்கக்கூடிய பழமையான மருத்துவ முறை, ரோம மருத்துவ முறை, கிரேக்க மருத்துவ முறை, அந்த மாதிரி ஈவன் பார்த்திங்கன்னா கொலம்பியாவில் இருக்கக்கூடிய மாயன்ஸ் கூட அவங்க இந்த சிலாஜத்தை உபயோகப்படுத்தி இருக்காங்க, மருத்துவத்திற்காகவும் நிறைய விஷயத்திற்காகவும் பயன்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிற குறிப்புகள் இருக்கிறத பார்த்து பிரமிப்பாக இருக்கிறது. ஒரு கல்லை எப்படி மருந்தாக்கணும், அதை மருந்தாக்கும் போது அது கொடுக்கக்கூடிய நல்ல விளைவுகள் என்னங்கிறத படிக்கும்போது இன்றைக்கு நம்மளுடைய மருத்துவ முறை அந்த காலத்தில் எந்த அளவுக்கு அட்வான்ஸ்டாக இருந்திருக்குங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா இன்றைக்கு நமக்கு சவாலாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய நோய்கள் எதுன்னு பார்த்திங்கன்னா சர்க்கரை நோய். இன்றைக்கு சர்க்கரை நோயால் பாதிக்கப்படுபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள், நிமிடத்திற்கு நிமிடம், வினாடிக்கு வினாடி அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை நோயை இன்றைக்கு கட்டுக்குள் வைத்திருப்பதற்கும் சர்க்கரை நோயினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் குறைவதற்கும் ஏதாவது மருந்து இருக்கிறதா அப்படிங்கிறது தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. அந்த கேள்விக்கு சரியான பதில் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலாஜத்து தான். ஆயுர்வேத மருத்துவ முறையில், சித்த மருத்துவ முறையில் சிலாஜத்தை பற்பமாக செய்து, அதாவது பஸ்மமாக செய்து அதை மருந்துக்கு கொடுக்கக்கூடிய வழக்கம் அப்படிங்கிறது பொதுவாக இருந்து வரக்கூடிய ஒரு வழக்கம். ஒரு 500 மில்லிகிராம்லேருந்து 1 கிராம் வரையிலும் சுத்தி செய்யப்பட்டு பற்பம் செய்யப்பட்ட அந்த சிலாஜத்துவை சர்க்கரை நோயாளிகளுக்கு தொடர்ந்து ஒரு 6 மாத காலம் கொடுத்து வரும்போது அவங்க உடம்பில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்க முடியும். நல்ல மாற்றங்கள்னு சொல்லும்போது குறிப்பாக சொல்லணுன்னா அவர்களுடைய உடல் சுறுசுறுப்பு அதிகமாகும், அவர்களுடைய சோர்வு குறையும், அவர்களுடைய வேலை செய்யக்கூடிய திறன்ல நல்ல மாற்றம் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே அவங்களுடைய செக்ஷுவல் பெர்ஃபார்மன்ஸ், பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு சர்க்கரை நோய் ஏற்படும் போது அவர்களுக்கு உயிரணுக்களுடைய எண்ணிக்கை குறைவு, அவர்களால் மாதத்திற்கு ஒரு முறை கூட உடல் உறவு கொள்ள முடியாத அளவுக்கு உடலில் கடுமையான பலவீனம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அவங்கெல்லாம் இந்த சிலாஜத்தை தொடர்ந்து ஒரு 6 மாதம் எடுக்கும்போது அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 2 முறையாவது உடல் உறவு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர்களுடைய எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்லக்கூடிய ஆண்குறி எழுச்சி இன்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நன்றாக மாறுவதை நம்ம பார்க்கலாம். இரண்டாவது, இந்த சிலாஜத்தை எடுத்துக்கொள்ளும் போது பார்த்திங்கன்னா சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வேகமாக குணமடைவதை பார்க்கலாம். சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அப்படின்னு சொல்லும்போது பொதுவாகவே பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு சிறுநீரகத்தில் கல், அப்புறம் சிறுநீர் குழாயில் அழற்சின்னு சொல்லுவோம். அதே போல் சிறுநீர் கழிக்கும்போது கடுமையான எரிச்சல் ஏற்படுவது, வாரத்திற்கு 1 முறை 2 முறை கடுமையான நீர் சுருக்கு ஏற்படுவது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியும். அந்த மாதிரி பிரச்சனைகளை குணப்படுத்தக்கூடிய ஒரு சக்தி சிலாஜத்துக்கு உண்டு. 500 மில்லிகிராம் அளவுக்கு சிலாஜத்து காலை 1 முறை, இரவு 1 முறை உணவுக்கு முன்பு எடுக்கும்போது மிக வேகமாக அது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றி சிறுநீரகத்தையும் சிறுநீரக மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளையும் இனப்பெருக்க மண்டலம் சம்பந்தப்பட்ட உறுப்புகளையும் பலமாக்கிறத நம்ம பார்க்க முடியும். சிலாஜத்துக்கு இருக்கக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான குணம் உடல் எடையை குறைப்பதில் சிலாஜத்திற்கு நிகரான மருந்துகளே கிடையாதுன்னு சொல்லலாம். குறிப்பாக உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை குறைப்பதற்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். கொழுப்புகள் குறைவதற்கு, உடல் எடை குறைவதற்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கு கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள், குறிப்பாக ட்ரைக்ளிசரைட் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளால் கஷ்டப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க.
நம்மளுடைய மாடர்ன் மெடிசனை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் அதுக்கு ஆயுசு ஃபுல்லாக மருந்துகள் கொடுக்கக்கூடிய ஒரு வழக்கம் இருக்கிறது. அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த சிலாஜத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பற்பத்தை 500 மில்லிகிராம் தினமும் ஒரே ஒரு வேளை காலை வெறும் வயிற்றில் மட்டும் எடுக்க ஆரம்பிங்க. 6 மாதம் கழித்து உங்களுடைய இரத்தத்தை பரிசோதனை செய்து உங்களுடைய சர்க்கரையுடைய அளவு, உங்களுடைய கொலஸ்ட்ராலுடைய அளவை பார்த்திங்கன்னா கணிசமான அளவு நல்ல முன்னேற்றம் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். வழக்கமாக மாடர்ன் மெடிசன் எடுத்து கூட முன்னேற்றம் இல்லாதவர்கள் கூட இதை எடுக்க ஆரம்பித்தாங்கன்னா அதில் நல்ல மாற்றம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ அந்த அளவுக்கு சிலாஜத்து உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை, கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடிய மிக அருமையான ஒரு மருந்து. இன்றைக்கு திருமணம் அப்படின்றது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்குது. திருமணம் முடிந்த அடுத்த 6 மாதத்தில் குழந்தை வேண்டும் அப்படிங்கிறது பெரும்பாலானோருடைய பெற்றோர்களுடைய, அதே போல் கணவன் மனைவியுடைய ஒரு வேண்டுதலாக கூட இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் பார்த்திங்கன்னா அவர்கள் அந்த மாதிரி குழந்தை பிறப்பதற்கு முயற்சிகள் செய்யும்போது அந்த முயற்சிகளில் நிறைய தள்ளி போகிறதையும் இன்றைக்கி பார்க்குறோம். ஸோ அவங்கெல்லாம் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, திருமணம் அடுத்த 6 மாதத்தில் இருக்கிறது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆண்கள் இந்த சிலாஜத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு பற்பத்தை ஒரு 1 கிராம் அளவுக்கு ஒரு நாளைக்கு எடுத்துக்கொள்ளும்போது மிக வேகமாகவே அவர்களுடைய உயிரணுக்களுடைய திறன்லாம் அதிகரித்து குழந்தை பிறப்பு உருவாகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேர்களே, இந்த சிலாஜத்தை பொறுத்தவரையிலும் இயற்கை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வகையான படிவ வடிவமான கனிமங்களில் ஒன்று. முறைப்படி சுத்தி செய்யக்கூடிய சிலாஜத்தை மட்டும்தான் நம்ம மருந்துக்கு பயன்படுத்தணும். அந்த மாதிரி முறைப்படி சுத்தி செய்த சிலாஜத்தை தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான உணவு கட்டுப்பாடுகளோடு சரியான முறைப்படி நம்ம பின்பற்றி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒரு சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அவற்றிலிருந்து நாம் கொள்ளத்தக்கவை எவை, தள்ளத்தக்கவை எவை என்பதை பற்றி நம்மிடையே பேசி வருகிறார். அந்த வகையில் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாரதி சொன்னான், தேன்மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவச் செய்தல் வேண்டும் என்று. அதே பாரதிதான் சொன்னான், சென்றிடுவீர் 8 திக்கும் களி செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என்று. இந்த 2 வரிகளிலும் பாரதி 2 விதமான கருத்தாக்கங்களை நம்மிடம் முன்வைக்கிறான். ஒன்று, தேன்மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவச் செய்தல் வேண்டும் என்கிற போது பாரதி மொழியை பரப்புகிற ஒரு பணியை மட்டும் அவன் சொல்லவில்லை, அல்லது மொழியை கற்றுக் கொடுக்கிற, தமிழை உலக மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பணியை மட்டும் அவன் குறிப்பிடவில்லை. மாறாக தேன்மதுர தமிழோசை என்கிற சொல் தமிழ் இலக்கியத்தினுடைய வளத்தை, தமிழ் இலக்கியத்தினுடைய செல்வத்தை, தமிழ் இலக்கியத்தினுடைய உன்னதங்களை நாம் உலக மக்கள் அறிந்திடச் செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்திலிருந்து தான் பாரதி இந்த கருத்தை முன்வைக்கிறான். ஏனென்று கேட்டால், நம்முடைய மகத்தான இலக்கிய செல்வங்கள் குடத்திலிட்ட விளக்காக எவருக்கும் தெரியாமல் போய்விடக்கூடாது என்கிற ஆதங்கத்தில் தான் பாரதி அந்த கருத்தை கூறுகிறான். உலகத்தில் இருக்கக்கூடிய பல மொழிகளில் மிகச்சிறிய எண்ணிக்கையை கொண்ட மொழிகள் கூட, அவர்களுடைய சிறிய இலக்கிய மரபுகள் கூட இன்றைக்கு உலகம் முழுக்க பலராலும் படிக்கப்படுகின்றன, பாராட்டப்படுகின்றன, உலகத்தினுடைய உயரிய விருதுகளை அவை பெறுகின்றன. பல ஆப்பிரிக்க மொழிகள், லத்தீன் அமெரிக்க மொழிகள், அல்லது அரபு தேசத்து அரபு மொழி போன்ற பல மொழிகள், ஆசியாவில் பேசப்படக்கூடிய பல சிறு மொழிகளும் கூட இன்றைக்கு உலக இலக்கிய பரப்பில் ஒரு முக்கிய இடத்தை வகித்து கொண்டிருக்கின்றன. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் என்பது ஒரு மிகச்சிறந்த மொழிபெயர்ப்புகள் வழியாகவும் பிற பகுதி மக்களோடு மிகச்சிறந்த தொடர்புகளை இலக்கியம் சார்ந்து, பண்பாடு சார்ந்து உருவாக்கி கொள்வதனாலும் அந்த பகுதி மக்களுடைய வாழ்க்கை என்பது முற்றாக கவனிக்கப்படுகிறது. உதாரணமாக, ஒரு குறிப்பிட்ட பிராந்தியத்தினுடைய இலக்கியம் கவனிக்கப்பட்டால்தான் அவர்களுடைய அரசியல் சமூக பிரச்சனைகளும் கூட உலகத்திற்கு தெரியும். உதாரணமாக, கருப்பின மக்களுடைய இலக்கியங்கள் சர்வதேச அளவில் அறியப்படாவிட்டால் கருப்பின மக்களுடைய துயரங்கள் என்பது உலகத்திற்கு தெரியாமலேயே போயிருக்கும். அதே போன்றது தான் இன்றைக்கு பாலஸ்தீன மக்களினுடைய துயரங்களை பாலஸ்தீனத்திலிருந்து எழுதப்பட்ட கவிதைகளும் பல்வேறு படைப்புகளும் நமக்கு பறைசாற்றி கொண்டிருக்கின்றன. லத்தீன் அமெரிக்காவினுடைய இராணுவ ஆட்சியாளர்களின் கொடுமைகளை லத்தீன் அமெரிக்க இலக்கியம் மூலம் நாம் படித்தறிகிறோம். இப்படியாக பல்வேறு விதமான சமூக யதார்த்தங்களை, நிகழ்வுகளை அறிந்து கொள்வதற்கு கூட அந்த மொழி இலக்கியங்கள் நமக்கு தேவையாக இருக்கின்றன. ஆனால் தமிழ் மொழிக்கு 2000 வருடத்திற்கு மேற்பட்ட இலக்கிய மரபு இருக்கிறது.
மிக மகத்தான பல கவிகளையும் படைப்பாளிகளையும் உருவாக்கிய மண் இது. ஆனால் நம்மை பற்றி எவ்வளவு பேருக்கு எத்தனை விஷயங்கள் தெரியும் என்கிற கேள்வியை கேட்டுக்கொள்கிற போது ஆழ்ந்த வருத்தமும் துயரமும் மிஞ்சுகிறது. ஏனென்று கேட்டால் நம்முடைய மொழியினுடைய ஆகச்சிறந்த படைப்பாளிகளை கூட நாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாட்டவர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவிலேயே வாழக்கூடியவர்களுக்கும் கூட சரியாக தெரியவில்லை என்கிற ஒரு அவலத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். திருவள்ளுவரையும் பாரதியையும் கம்பனையும் இளங்கோவையும் எத்தனை பேருக்கு இந்தியாவின் பிற பகுதிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு தெரியும் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆனால் காளிதாசன் என்று சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மொழிகளை பேசக்கூடியவர்களுக்கும் தெரியும். அவன் இயற்றிய காப்பியத்தை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அதே போன்றுதான் பல நவீன எழுத்தாளர்கள், அதாவது இந்த கிபி 19ஆம் 20ஆம் நூற்றாண்டுகளில் 21ஆம் நூற்றாண்டுகளில் உருவான மகத்தான படைப்பாளிகள், உலகத்தினுடைய எந்த மொழி இலக்கியத்திற்கும் நிகரான படைப்புகளை உருவாக்கியவர்கள் தமிழ் மொழியில் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை பற்றி எந்த செய்தியும் நம்முடைய அண்டை மாநிலத்தவர்களுக்கு கூட தெரியாது. ஏனென்று கேட்டால் அதை பற்றிய அந்த படைப்பாளிகளை பற்றிய உரிய மொழிபெயர்ப்புகள் கிடையாது. அப்படியே மொழிபெயர்ப்புகள் இருந்தால் கூட பிறருக்கு அதை எடுத்து சொல்லக்கூடிய ஆளுமைகள் என்பது தமிழில் இல்லாமல் போய்விட்டதனுடைய அவலத்தை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். உதாரணமாக ஏ.கே. ராமானுஜம் சங்கப்பாடல்களை மொழிபெயர்த்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து அதை உலகமெல்லாம் எடுத்து சென்றபோது அது உண்மையில் நம்முடைய சங்க இலக்கியத்தை ஒட்டுமொத்த உலகமுமே திரும்பி பார்த்தது. ஆனால் அதற்கு பின் இன்னொருவர் அந்த பணியை தொடர்வதற்கு யாருமே முன்வரவில்லை என்கிற ஒரு மிகப்பெரிய அவலத்தை நாம் காண்கிறோம். அப்படி பார்க்கிற போது பொதுவாக நாம் சர்வதேச ரீதியான அல்லது தேசிய ரீதியான ஒரு இலக்கிய அரங்குகளில் பண்பாட்டு அரங்குகளில் பங்கேற்கிற போது தமிழர்களை அவர்கள் ஒரு அந்நியர்களாக பார்க்கிற ஒரு உணர்வை நான் பெறுகிறேன். சமீபத்தில் கூட டெல்லியில் நடந்த ஒரு இலக்கிய விழாவில் நான் கலந்து கொண்ட போது தமிழில் எழுதுகிற மிக முக்கியமான கவிஞர்களின் பெயர்கள் கூட நம்முடைய அண்டை மாநிலத்தவர்களுக்கு கூட தெரியவில்லை என்பது மிகுந்த வேதனையை தரக்கூடியதாக இருந்தது. இந்த சூழ்நிலையில் நாம் நிறைய பிறமொழி இலக்கியங்களை மொழிபெயர்த்து படிக்கிறோம். அதுதான் நான் ஆரம்பத்திலேயே குறிப்பிட்டேன். பிற மொழிகளில் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்கள் யாவும் குணர்ந்தெங்கு சேர்ப்பீர் என்கிற அந்த பாரதியினுடைய வரியை நாம் பின்பற்றி இருக்கிறோம். நிறைய பிறமொழி இலக்கியங்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறோம். ஆனால் பாரதி சொன்ன இன்னொரு வரியான தேன்மதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவச் செய்ய வேண்டும் என்கிற வரியை நாம் பின்பற்றினோமா? நிச்சயமாக இல்லை. அப்படி பார்க்கிற போது நம்முடைய மகத்தான இலக்கிய செல்வங்களை நாம் மொழிபெயர்க்க வேண்டும். அவற்றை நாம் சர்வதேச பல்கலைக்கழகங்களில் இடம்பெறச் செய்ய வேண்டும். சர்வதேச ரீதியான கருத்தரங்குகளில் அவற்றை கொண்டு செல்ல வேண்டும். தேசிய சர்வதேச ஊடகங்களில் அவற்றை நாம் முன்மொழிய வேண்டும். அதன் மூலமாக நம்முடைய மகத்தான இலக்கிய செல்வங்களை இந்த உலகத்திற்கு நாம் எடுத்து கூற வேண்டும். அப்படி கூறுவதன் மூலமாக தமிழ் அடைந்த மிகப்பெரிய வளர்ச்சி, தமிழ் இலக்கியம் அடைந்த மிகப்பெரிய வளர்ச்சி, அதனுடைய உன்னதங்கள், அதனுடைய மகத்துவங்கள், அது ஏன் செம்மொழியாக இருக்கிறது என்பதற்கான சான்றுகளை நாம் உலகம் முழுக்க நாம் எடுத்து செல்ல முடியும். அத்தகைய ஒரு பணியை செய்வதன் மூலமாகத்தான் நம்முடைய மொழி அடைந்திருக்கக்கூடிய தமிழ் அடைந்திருக்கக்கூடிய உயரங்களை உலகிற்கு சொல்ல முடியும். நமக்குள்ளே நமக்கிடையே நமக்கு நாமே பழங்கதைகள் பேசிக்கொள்வதில் ஒரு பெருமை இல்லை. மாறாக நம்முடைய பெருமைகளை இந்த உலகத்திற்கு, நம்முடைய உன்னதங்களை இந்த உலகத்திற்கு நாம் சொல்லுகிற போது மட்டும்தான் தமிழ் இலக்கியத்தினுடைய அனைத்து விதமான உன்னதங்களும் அனைவருக்கும் தெரியும். இல்லாவிட்டால் நாம் ஒரு தாழ்வுற்ற சமூகமாக இருந்து விடுவோம் என்பதை இந்த இடத்தில் நான் நினைவூட்ட விரும்புகிறேன். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஒரு துறையை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அந்த துறையை சேர்ந்த சிறந்த வல்லுநர்கள் நம்மிடையே பல தகவல்களை பகிர்ந்து கொள்ளும் பொழுதுதான் நாம் அறிந்து கொள்ள முடியும். அந்த வகையில் இப்பொழுது நாம் சந்திக்கவிருக்கும் சிறப்பு விருந்தினர் எந்த துறையிலிருந்து வந்து என்ன பயனுள்ள தகவல்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள இருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது சிறப்பு விருந்தினர். வணக்கம் நேயர்களே, விடியலை வா நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினருக்கான நேரம் இது. இன்றைய சிறப்பு விருந்தினர் மொழிப்பிரியர் திரு அப்துல் ஹமீத். ஒரு மொழிப்பிரியராக கிட்டத்தட்ட 15 மொழிகளுக்கு மேலே ஒரு பரிச்சயம் உள்ள நபர், ஒரு பயிற்சியாளர். இன்றைக்கி நிறைய பேருக்கு மொழியை பயிற்றுவிக்கிறார். அப்படிங்கிற முறையில் ஒரு கல்வி ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் நிறைய ஆய்வுகளில் ஈடுபட்டிருக்கார். அந்த ஆய்வுகள் மூலமாக மொழியை பற்றின ஒரு புரிதல் இவருக்கு எப்படி ஏற்பட்டுச்சுன்னு இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்.
ஒரு மொழி பிரியர் அப்படின்ற ஒரு பட்டமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அளவுக்கு வேற்று மொழிகள், அயல்நாட்டு மொழிகள் பற்றின ஒரு முழு புரிதல் இருக்குது. இந்தியாவில் இருக்கிற மொழிகளுக்கு அப்பாற்பட்டு வெளிநாடில் போய் அவங்களுடைய மொழிகளையும் முழுமையாக கற்றுக்கிட்டு இன்னைக்கு அதன் மூலமாக பல ஆய்வுகளையும் நீங்கள் மேற்கொண்டிருக்கீங்க. கல்வி ரீதியாக மொழியோட முக்கியத்துவம் என்ன, அதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன, அதை எந்த அளவுக்கு நம்மளால் ஒரு புரிதலோடு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ற ஆய்வு மூலமாக உங்கள் பையனையே ஒரு உதாரணமாக மொழியை பல மொழிகளை கற்றுக் கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு மொழியாளர் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஒரு மொழி பேசுகிறதே ஒரு முழு புலமையோடு நம்ம வந்து மொழியை பற்றின ஒரு புரிதல் கடினம் அப்படின்னு சொல்கிற இந்த காலகட்டத்தில் இந்திய மொழிகளுக்கு அப்பாற்பட்டு அயல்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு 15 மொழிகள் அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இன்றைக்கி யார் யாருக்கு எந்தெந்த மொழி படிக்கணும்னு நினைக்கிறாங்களோ, ஒரு ஜெர்மன் படிக்கணும்னு நினச்சாங்கன்னா, ஃப்ரெஞ்சு படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உண்டான கம்ஃபர்ட் ஜோனில் அதை நீங்கள் டீச் பண்ணிட்டும் இருக்கீங்க. அப்படின்னும் போது இது எப்படி உங்களுக்கு இவ்வளோ தூரம் சௌகரியமாச்சு? நம்மளுடைய மொழியோட முக்கியத்துவம் என்ன, இதிலிருந்து மற்ற மொழிகள் கற்றுக்கணும் அப்படின்போது நம்மளோட பார்வை எப்படி இருக்கணும், இப்படி பல விஷயங்களை எங்கள் நேர்களோட இன்னைக்கு நீங்கள் முழுமையாக பகிர்ந்துக்கணும் சார். ஒரு மொழியாளர் அப்படின்ற முறையில் இப்படி இவ்வளோ தூரம் மொழி பற்றின ஒரு ஆய்வுலையும் கல்வி சார்ந்த ஆய்வுகளையும் எப்படி ஈடுபடணும்னு நினச்சிங்க? இவ்வளோ தூரம் மற்ற மொழிகளை நீங்கள் எப்படி தேடி தேடி போய் கற்றுக்கிட்டீங்க? அதற்கான ஆர்வம் எப்படி ஏற்பட்டுச்சுலேருந்து பேச ஆரம்பிக்கலாம். ஆர்வம்னு சொல்லும் போது நான் படித்து முடிச்சுட்டு மும்பைன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிருந்தேன். அங்கே வந்து வேலைக்காக போகும்போது அங்கே வந்து அப்போ தான் எனக்கு வந்து இந்தியோடைய முக்கியத்துவம் தெரிஞ்சிச்சு. அதனால வந்து இந்தி வந்து கற்றுக்கிட்டோம்னா நம்ம அங்கே வந்து நம்மளுடைய வாழ்வாரத்தை தேட முடியும் அப்படின்னு சொல்லி நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்போது நம்மளுக்கு தமிழ் ஆங்கிலத்தை தவிர்த்து ஹிந்தியும் சொல்கிறது தேவையாக இருந்துச்சு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டு இப்போ ஹிந்தி கற்றுக்கிற ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நான் வளைகுடா நாட்டுக்கு போகும்போது ஜோர்டான் ஒரு நாட்டுக்கு போகிறேன். அப்போ ஜோர்டானில் போகும்போது அங்கேயே வந்து மொழி பிரச்சனை ஏற்படுது. அங்கே வந்து அரபி பேசுகிறாங்க. அந்த அரபி பேசக்கூடிய மக்களுக்கு இங்கிலீஷ் வந்து பேச தெரியாது. அது ஒரு இதாக இருக்குது. அப்போது என்னால் வந்து தொடர்பு கொள்ள முடியலை. அப்போ அரபி நான் கட்டாயம் வந்து கற்றுக்கிட்டேன்னு ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். அதனால் அரபி வந்து நான் கற்றுக்கிட்ட ஆரம்பித்தேன். அப்போ நான் யோசிக்க ஆரம்பிக்கிறேன், நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் தமிழ் ஆங்கிலத்தும் சொல்லிக் கொடுக்குறாங்க, நம்ம வந்து கற்றுக்கிறோம். இதே நம்ம வெளிநாட்டுகளுக்கு போகும்போது அந்தந்த மொழிகள் தெரிஞ்சால் தானே நம்ம வந்து வாழ்வாதாரத்தை தேட முடியுது. இல்லைன்னா அதே ஒரு அடிமை மாதிரி, ஒரு ஊமை மாதிரி தான் அந்த சூழ்நிலைக்கு நம்ம தள்ளப்படுறோம். இதையே நம்ம நாட்டில் வந்து நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவிலையும் சரி ஏன் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டுறாங்க? அதாவது தமிழ் ஆங்கிலத்தை தவிர்த்து மற்ற மொழிகளும் நம்ம வந்து கற்றுக்கிறணும் அப்படின்னு சொல்கிறது நான் வந்து எனக்கு ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு. சரி, அதுலேயே வந்து நம்ம வந்து இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து அந்த ஆர்வம் மேலோங்க அந்த மொழிகள் மீது ஒரு பற்றுதல் ஏற்பட ஆரம்பிச்சிச்சு. அதுதான் இன்னைக்கு வந்து நான் இவ்வளோ மொழிகள் கற்றுக்கிறதுக்கு காரணம். அதே மாதிரி என் பையனை உருவாக்குனதுக்கும் அந்த ஒரு திருப்பு முனை தான் காரணமாக அமைஞ்சுது. ஓகே, இப்போ நீங்கள் ஜோர்டான் போனதுனால அரபிக் கண்டிப்பாக தெரியணும் அப்படின்ற ஒரு கட்டாயமான ஒரு சூழல், அதனால நீங்கள் அரபிக் கற்றுட்டு இருந்திருக்கலாம். ஆனால் வேற மொழிகள்லையும் ஒரு புலமை அப்படிங்கிறது அவ்வளோ சாதாரணம் இல்லை இல்லைங்களா? இன்னைக்கு உங்களுக்கு 15 மொழிகள் முழுமையாக தெரியும் அப்படின்னும் அதுக்கான ஒரு வாய்ப்புகள் எப்படி ஏற்பட்டுச்சு? அதற்கான வாய்ப்புகள்னு சொல்லும் பொழுது நம்ம அதாவது எப்படின்னா பல நாடுகளுக்கு, அதாவது நான் வந்து வேலைக்காக பல நாடுகளுக்கு போகிறேன். அப்போ வந்து யூரோப்புக்கு நான் போகும்பொழுது அந்த யூரோப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, ஸ்பெயின் அப்படின்னு சொல்லக்கூடிய நாடுகளுக்கு போகும்பொழுது அந்த நாடுகள்லேயும் ஆங்கிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அவங்களுடைய தாய்மொழிக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அப்போது அந்த நாட்டில் நான் வந்து ஆங்கிலம் பேசும் பொழுது அவங்க வந்து என்னை வந்து சட்டையே பண்ண மாட்டாங்க. என்ன இவன் ஆங்கிலம் பேசுகிறான் நம்மளோட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வந்து உதறிடுறாங்க. அப்போது எனக்கு வந்து ஒரு இது ஏற்படுது. அப்போது அந்த சூழ்நிலையிலேயே நான் அவங்க மொழியை கற்றுக்கிறதுக்கு ஒரு இது பண்ணேன். சரி, அந்த மொழியை நம்ம வந்து கற்றுக்கிட்டாதே அவங்களோட நாம் வந்து ஐக்கியமாக முடியும். என்னதே நம்ம ஆங்கிலத்தில் பேசினாலும் அவங்க வந்து நம்ம அவங்களோட ஐக்கியமாக முடியாது. அவங்களுடைய தாய்மொழியோடு நம்ம பேசும்பொழுதே நம்ம அவங்களோட ஐக்கியமாகி நிறைய விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அந்த ஒரு நோக்கத்துக்காகவே நான் வந்து பல மொழிகள் வந்து கற்றுக்கிற ஆரம்பித்தேன். ஓகே, ஸோ ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போது நம்ம இங்கே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் நம்ம தாய்மொழி தமிழாக இருந்தாலும் ஆங்கிலத்துக்கு இவ்வளோ தூரம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். ஆனால் ஆங்கிலம் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாம் நினைக்கிறோம் இங்கே இருந்துக்கிட்டு கிணத்து தவளை மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நம்ம ஆங்கிலம் தெரிஞ்சால் போதும் உலகத்தில் முழுவதையும் நாம் வந்து கைக்குள்ளே கொண்டு வந்துடலாம்னு நினச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கிடையாது. லத்தீன் அமெரிக்க நாடுகள்லாம் நீங்கள் போகும்பொழுது அந்த ஆங்கிலம் சொல்கிறதுக்கு அவங்க வந்து ஏறெடுத்து பார்க்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. மெக்சிகோ நாட்டுகளில்
இந்த ஸ்பானிஷ்னு சொல்கிறதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க தவிர ஆங்கிலம் சொல்கிறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம பிற மொழிகளும் நம்ம கற்றுக்கணும்னு ஒரு கட்டாய சூழ்நிலையில் வந்து நம்ம தமிழர்களுக்கு இந்திய நாட்டுக்காரவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம வந்து இப்போ தமிழ்நாட்டிலே இருக்கோம், எல்லாருக்கும் வேலை கிடைக்குன்னு சொல்ல முடியாது. அப்போ நம்ம நாட்டில் அப்போது நம்ம வந்து பிற நாடுகளிலிருந்து சார்ந்திருக்கோம். அங்கே வேலை வாய்ப்புக்காக போகிறோம், மேற்படிப்புக்காக போகிறோம். அந்த மேற்படிப்புக்காக போடும் பொழுது வேலை செய்கிற வாய்ப்புக்காக போகும் பொழுதும் நமக்கு அந்த நாடுகளுடைய மொழிகள் தெரிஞ்சுன்னா நல்லாயிருக்கும். இப்போ உதாரணமாக ஒரு இளைஞர் வந்து படித்து முடிச்சுட்டு காலேஜ்லாம் முடிச்சுட்டு மேற்படிப்புக்காக ஜெர்மனி போகணும்னு நினைக்கிறாங்க. அப்போ ஜெர்மனி போகணுன்னா அந்த ஜெர்மனுடைய லாங்குவேஜ் தெரிஞ்சாதான் அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. நீங்கள் வந்து கற்றுக்கிறாட்ட கூட அங்கே போய் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க அந்த மொழியிலேருந்தே சொல்லித்தர்றாங்க. இப்போ ரஷ்யாவிலையும் அதே மாதிரி தான். நீங்கள் ரஷ்யா MBBSலாம் படிக்க போவாங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கே போனோன்னா ஒரு வருஷம் அவங்க வந்து ரஷ்யன் லாங்குவேஜ் சொல்லி கொடுக்குறாங்க. முதல்ல அவங்களுடைய தாய்மொழியை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த தாய்மொழியில தான் உங்களுக்கு சொல்லித்தர்றாங்க. அப்போ நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த வித்தியாசங்கள் நிறைய இருக்குது. அவங்கெல்லாம் தாய்மொழிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த தாய்மொழி மூலியமாக தான் அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும், அதே மாதிரி முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க உறுதியாக நம்புகிறாங்க. அதனால தான் என்ன செய்கிறாங்க, வேறு ஆள்கள் வேறு வெளிநாட்டிலேருந்து வந்தாலும் சரி, நீங்கள் கட்டாயம் வந்து எங்களுடைய மொழியை கற்றுக்கிட்டு தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் செஞ்சிட்ருக்காங்க. இப்போ பல நாடுகளுக்கு போன அனுபவம் உங்களுக்கு இருந்தாலும் இப்போ இதெல்லாம் பார்த்த வரைக்கும் நீங்களே சொல்கிறீங்க தாய்மொழி மூலமான ஒரு கல்வி தான் வந்து ஒரு முழுமையான கல்வியாக இருக்கும், சிந்திக்கிற திறன் வரும் அப்படின்னும் போது நீங்கள் கல்வி பற்றியும் மொழி பற்றியும் ஆய்வுகள்லாம் நிறைய பண்ணியிருக்கீங்க. தாய்மொழியோட முக்கியத்துவம் பற்றி சொல்லுங்கள். தாய்மொழி முக்கியத்துவம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாய் வந்து தன் வயிற்றில் ஒரு குழந்தை வளர்கிற சமயத்தில் அந்த குழந்தையானது அந்த தாய் என்ன பேசுகிறாங்களோ அந்த மொழி தான் தாய்மொழியாக அந்த குழந்தைக்கு வந்து கருதப்படுது. எந்த குழந்தைக்கு அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுது அந்த அம்மா பேசக்கூடிய மொழியை வந்து கேட்டு வளர்கிறாங்களோ அது வந்து பின்னால் அந்த மொழியிலேயே சிந்திக்கிறாங்களோ அவங்க தான் வந்து புரிதல் நல்லா இருக்கும், எந்த மொழியும் எளிதாக வந்து கற்றுக்கலாம். அப்படி இருக்க சமயத்தில் நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டவசமாக நாம் வந்து பேசக்கூடியது தாய்மொழி தமிழ், ஆனால் நம்ம குழந்தைகளை சேர்த்து விடுறது பார்த்திங்கன்னா ஆங்கிலம் வழி கல்வியில் இது பண்ணுறாங்க. இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த தமிழ் வழி கல்வியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் எப்படின்னா இட்லி சாப்பிட்ற மாதிரி, அதாவது இட்லி சாப்பிட்டா உடனே ஜீரணம் ஆயிரும், உடம்புக்கு நல்லது. அதே ஆங்கில வழியில் வந்து கற்றுக்கிற கல்வி கற்றவர்கள் எப்படின்னா பரோட்டா சாப்பிட்ற மாதிரி, பரோட்டா சாப்பிட்டோம்னா எப்படி ஜீரணமும் ஆகாது, உடம்புக்கு கெடுதல். அந்த மாதிரி தான் நம்ம குழந்தைகளை வந்து உருவாக்கிட்டு இருக்கோம். அப்போ என்னுடைய பையனே உதாரணமாக எடுத்துக்கலாம். அவன் வந்து எல்லா மொழிகளும் இது வரைக்கும் 400 மொழிகள் எழுதுவதற்கு வாசிப்பதற்கு டைப்ரைட்டிங் பண்ணுவதற்கெல்லாம் தெரியும். அவன் எப்படி கற்றுக்கிட்டான்னா தமிழ் மூலமாகத்தான் அனைத்து மொழிகளையும் கற்றுக்கிட்டான். நான் எப்படி தமிழ் மூலமாகத்தான் நான் அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொண்டேன், அதே மாதிரி என் பையனும் தமிழ் மூலமாகத்தான் கற்றுக்கிட்டு வர்றான். அப்போது என்ன விஷயம்னா நாங்கள் தமிழ்லேயே சிந்திக்கிறோம், தமிழ்லேயே வந்து புரிதல் கிடைக்கிது. இதே என்னதான் இருந்தாலும் ஆங்கிலம்னு சொல்றது நம்ம தொடர்பு மொழி தான். அந்த தொடர்பு மொழியை வந்து தொடர்பு கொள்வதற்காக தான் பயன்படுத்தணும். ஒரு ஆங்கிலேயர் வந்து நம்ம நாட்டுக்கு வர்றாரு, அவரோட நம்ம பேசணும்னா ஆங்கிலத்தில் நம்ம பேசிதான். இப்போ நம்மளுடைய இது என்னென்ன துரதிர்ஷ்டவசமாக தமிழர்கள்ட்டே நம்ம தமிழில் ஆங்கிலம் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த ஒரு முறையை வந்து தவறான ஒரு முறையாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து 1993 அதாவது மரியா ஸ்மித்னு ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க. அலாஸ்கான்னு சொல்லக்கூடிய ஒரு மாநிலத்தில். அவங்களுக்கு வந்து 81 வயசு. அவங்க இறந்ததுக்கப்புறம் ஒரு வருத்தமான நிகழ்ச்சி வந்து அந்த நாட்டு மாநிலத்தில் உள்ள மக்கள்கிட்ட ஏற்பட்டுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த மாநிலத்தினுடைய பூர்வீக மொழின்னு சொல்லக்கூடிய ஏக்குன்னு மொழி இருக்குது. அந்த மொழியை வந்து பேசக்கூடிய கடைசி பெண்ணாக இந்த பெண் இருந்தாங்களாம். அந்த மொழியை வந்து அழிஞ்சு போச்சு, அவங்களோட அழிஞ்சு போச்சு. அது மாதிரி இன்றைக்கி வந்து உலகத்தில் உள்ள பல மொழிகளுடைய நிலைமை இந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு மொழியை நாம் தக்க வைக்கணும்னா மினிமம் அதாவது குறைஞ்சபட்சம் ஒரு 5 லட்சம் பேராவது மொழி கலப்பு இல்லாமல் நம்ம பேசணும். அந்த மாதிரி பேசினாத்தே நம்ம வந்து உயிர்ப்பிக்க முடியும். இன்னொரு உதாரணம் என்னென்னா, இப்போ நமக்கெல்லாம் இஸ்ரேல்னு சொல்லக்கூடிய ஒரு நாடு தெரியும். அந்த நாடு வந்து 1948ஆம் ஆண்டு மே மாதம் 14ஆம் தேதி உருவாக்கப்பட்ட அந்த நாடு உருவாக்கும் பொழுது அந்த யூத இன மக்கள் வந்து யாருக்குமே அவர்களுடைய தாய்மொழியான ஹீப்ரு மொழி தெரியாது, முழுமையாக யாருக்கும் தெரியாது. ஏன்னா இவங்கெல்லாம் பல நாடுகள்லேருந்து வந்து அந்த நாட்டை வந்து உருவாக்குனாங்க. அப்போ எந்தெந்த நாடுகளில் அவங்க வசித்தாங்களோ அந்த மொழியத்தையும் பேசக்கூடியவங்களாம் இருந்தாங்க. அப்போ நம்ம ஒரு புதிய ஒரு நாடை நம்ம உருவாக்கிட்டோம். அப்போ நம்ம மொழி வந்து இறந்து போய அந்த மொழியை நம்ம உயிர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஹீப்ரு மொழியை வந்து உயிர்ப்பிச்சாங்க. அந்த நாடு உருவானதுக்கப்புறம் பள்ளிக்கூடங்கள் எல்லாம் கட்டாய பாடமாக்குனாங்க. ஹீப்ரு மொழியில தான் நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி நம்ம பிள்ளைகள் எல்லாருமே ஹீப்ரு மொழியில தான் நம்ம வந்து படிக்கணும்.
அப்போதான் நமக்கு வந்து எல்லா சிந்தனைக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அதேபடி செயலாக்குனாங்க. வீடுகளில் கூட பார்த்தீங்கன்னா அவங்க பேசக்கூடியது மொழி கலப்பு இல்லாமல் ஹீப்ரு தான் பேசுவாங்க. அதனாலதான் இன்னைக்கு வந்து உலகத்தையே ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மக்களாக உருவாகுறாங்க. அதுக்கு என்ன காரணம்னா அவங்க எல்லா இதுவுமே படிக்கிறது தாய்மொழி கல்வியில் தான் படிக்கிறாங்க. உலகத்திலே பார்த்தீங்கன்னா 5 மொழி பேசக்கூடியவங்க அந்த நாட்டில் தான் இருக்காங்க. ஒன்று சொல்ல போனோம்னா 3 மொழிகள் பேசக்கூடியவங்க 99% அந்த நாட்டில் தான் இருக்காங்க. அதாவது 99% 3 மொழிகள் பேசக்கூடியவங்க இருக்காங்க. அரபி, ஹீப்ரு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய 3 மொழிகளை சரளமாக பேசக்கூடிய மக்கள் 99% இருக்காங்க. அப்போது அவங்க தாய்மொழியில தான் படிக்கிறாங்க. ஆனால் 3 மொழிகள் பேசக்கூடியவங்களாக உருவாகுறாங்க. அப்போ பாருங்கள் என்ன முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா தாய்மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. பிற மொழிகளையும் அவங்க கற்று வச்சுக்கிறாங்க. எதற்காகன்னா உலகத்தை வந்து நம்ம வந்து இப்போ வியாபாரம் பண்ணுறோம், மற்ற மக்களோட தொடர்பு கொள்கிறோம், அந்த மாதிரி ஒரு இதுக்காக செய்கிறோம். அதை தவிர்த்து 5 மொழி பேசக்கூடியவர்கள் ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷும் பிற மொழிகளையும் கற்று வச்சுக்கிட்டு ஆக அந்த 5 மொழிகள் மூலியமாக இந்த உலகத்தையே வந்து அடக்கி ஆள்றவங்களாக அவங்க உருவாகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அரபின்னு ஒரு சாதாரண ஒரு மொழியை எடுத்துக்கிட்டாலே போதும், அது கிட்டத்தட்ட 27 நாடுகளில் ஆட்சி மொழியாகவும் அதாவது 2வது மொழியாகவும் இருக்குது. 27 நாடுகளில் ஒரே ஒரு மொழி தெரிஞ்சால் போதும் 27 நாடுகளில் நாம் வந்து தொடர்பு கொள்ள முடியும். அதே மாதிரி ஃப்ரெஞ்சுன்னு ஒரு மொழி தெரிஞ்சாலே போதும் 29 நாடுகளில் நாம் வந்து செல்வாக்கு பெறக்கூடிய ஒரு நிலைமை வரும். அப்போது இதே மாதிரி ஸ்பானிஷ்ன்னு சொல்லக்கூடியது 24 மொழிகள் 24 நாடுகளில் வந்து பேசப்படுற ஒரு மொழியாக இருக்குது. அப்போ இந்த மாதிரி அவங்க பாருங்கள் 5 மொழி பேச தெரிஞ்சதுனால இந்த உலகத்தையே வந்து அவங்க வந்து கையாளக்கூடிய ஒரு நிலைமையில் வர்றாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா உங்களுடைய தாய்மொழிகளை கற்றுக்கோங்க. அந்த தாய்மொழியை முதல்ல நல்லா முழுமையாக கற்றுக்கொண்ட பிறகு பிற மொழிகளை வந்து அதன் மூலியமே சிந்திங்க. அப்போ வந்து உங்களுக்கு வந்து முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய இது கிடைக்கும் உங்களுக்கு. அப்போதான் நீங்கள் வந்து தைரியமாக சொல்ல முடியும். இப்போ பாரதி வந்து பாடினாங்க, நான் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதும் எங்கும் காணும்னு சொல்லி சொன்னாப்புல. அப்போது என்ன சொன்னான்னா அவருக்கு 8 மொழிகள் தெரியும். அந்த 8 மொழிகள் முழுமையாக தெரிஞ்சதுனால அதில் வந்து அவர் கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எனக்கு தமிழ் மொழி தான் உயர்வாக தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதே மாதிரி அவர் எல்லாம் படித்தது எல்லாம் தமிழில் இது படித்ததுனால மற்ற மொழிகளையும் கற்றுக்கொள்ளும் போது அவருக்கு வந்து புரியுது. அதனால தான் இன்றைக்கி கவிதைகள் எவ்வளோ அவர் பாரதியார் கவிதைகள்லாம் நம்ம வந்து ஆச்சரியப்படுறோம், எவ்வளோ கவிதைகள் இவ்வளோ அழகாக எழுதியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் மொழியினுடைய அந்த ஒரு இது தாய்மொழி அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் நான் மற்ற மக்களுக்கு அந்த மாதிரி சொல்கிறேன். இப்போ நான் வந்து அக்ரம் உலக மொழிகள் பயிற்சி நிலையம்னு சொல்லி நடத்திட்டு வர்றேன். அதில் உலக மொழிகள் எல்லாத்தையும் யார் யாருக்கு தேவையோ அந்த மொழிகள்லாம் நான் கற்றுக் கொடுத்துட்டு வரேன். ஆனால் நான் வந்து ஒரே ஒரு இதை மட்டும் நான் கட்டாயமாக அவங்கள்ட்ட வந்து சொல்கிறேன். என்னென்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய தாய்மொழி தமிழாக இருக்கணும். நீங்கள் தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லிக் கொடுக்குறதும் தமிழில் தான் சொல்லிக் கொடுப்பேன். அப்போ தமிழில் நீங்கள் கற்றுக்கிட்டாதான் உங்களுக்கு முழுமையாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். ரொம்ப நாளுக்கு மறக்கவே மறக்காது. நீங்கள் வந்து எளிதாக வந்து தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு இதாக வந்துடுது. அது மாதிரி என்னுடைய பயிற்சியில் வர்றவங்க நிறைய பேர் ஸ்போக்கன் இங்கிலீஷ் அந்த மாதிரி கேட்குறவங்கள ஆங்கில வழி கல்வி படித்தவங்க தான் அதிகமாக இருக்காங்க. அவங்க வந்து எப்படின்னா சொல்கிறாங்க, ஓப்பனாகவே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் வந்து எனக்கு தமிழும் முழுமையாக தெரியல, ஆங்கிலமும் முழுமையாக தெரியல. நாங்கள் வந்து மதில் மேல் பூனை போல் 2 சைடும் வந்து இது இல்லாமல் இருக்கோம். தமிழும் முழுமையாக பேச முடியல, ஆங்கிலம் முழுமையாக பேச முடியல அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அடிப்படை தவறு யாருன்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா நம்ம குழந்தைய வந்து நாளைக்கு இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஆங்கில வழி கல்வியில் வந்து சேர்த்து விட்றாங்க. அப்போ அதில் என்ன தவறு நடக்குதுன்னா நீங்கள் வந்து உங்கள் குழந்தைய பேசுகிறதுக்காக அனுப்புகிறீங்க. பேசுகிறது வந்து பெரிய விஷயமே கிடையாது. அம்மா அப்பா நீங்கள் பேசுனீங்கன்னா குழந்தைகள் வந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சுடுவாங்க, அது வந்து பெரிய இல்லை. ஆனால் அவங்களுடைய அந்த சிந்தனை திறன் சொல்கிறது அது அந்த ஆரம்ப கல்வியிலேயே அவங்களுக்கு வந்து தடைபடுது. அப்போது வந்து வீட்டில் வந்து தமிழ் பேசுகிறீங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகும்போது அந்த குழந்தை வந்து ஆங்கிலத்தில் கேட்குது. அப்போ 2க்கும் வந்து ஒரு குழப்பமான ஒரு நிலைமை வந்து ஆரம்ப கல்வியிலே ஏற்படுது. அது போக 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 உயர்வு கல்வி வர வந்துக்கலாம் ஒன்றும் இல்லாமத்தே இருப்பாங்க. அதனால 2 மொழியும் முழுமையாக கற்றுக்கிற மாதிரி இது முடியாது. அதேமாதிரி பிற மொழிகளையும் கற்றுக்கொள்வதற்கு ரொம்ப சிரமம். ஒரு மொழியில் நம்ம தெளிவாக இருந்தால் தான் மற்ற மொழிகளுடைய இது உங்களுக்கு தெரியும். இப்போ நான் தமிழில் வந்து நல்ல புலமை பெற்றிருக்கேன், எனக்கு வந்து தமிழ் இலக்கணம்ன்றது எல்லாம் தெரிஞ்சதுனால அப்போ நான் தமிழ் இலக்கணத்தை கொண்டு மற்ற மொழிகளின் இலக்கணத்தை வந்து எளிதாக புரிஞ்சு கொள்ள முடியும். இப்போ இங்கிலீஷ் ஆங்கில வழியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழையும் சரியாக புரியாது, இலக்கணமும் ஆங்கிலமும் புரியாது. அப்படி இருக்கிறதுனால ஒரு 2ம் கட்டான நிலைமைக்கு ஒரு தள்ளப்படுறாங்க. அதனால தான் நம்மளுடைய நாட்டில் வந்து பிற மொழிகளை கற்றுக்கொள்ளுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ உதாரணமாக ஹிந்தி கூட கற்றுக்கிறதுக்கு அவங்களுக்கால முடியலை, அந்த மாதிரி இருக்கு.
கண்டிப்பாக சார். தாய்மொழி கல்வி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் அவசியம், அதில் ஒரு சிந்தனை தெளிவாக இருந்தாலும் மற்ற மொழிகளை தொடர்பு கொள்வதற்காக மட்டுமே நம்ம கற்றுக்கும் போது அதை இயல்பாக நம்மளால் பேச முடியுது. இன்றைக்கி ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ் வழி கல்வியில் படித்தவங்கன்னா பெரிய பெரிய ஆய்வுகள் சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம வந்து மொழி கலப்பு இல்லாமல் பேசக்கூட முடியாத ஒரு சூழலில் தான் இன்றைக்கி 80% வார்த்தைகள் நம்ம தமிழில் வந்து சமஸ்கிருத வார்த்தைகள் கலந்து பேசிகிட்டு இருக்கோம். மொழி பயிற்றுனர் அப்படிங்கிற முறையிலையும் இன்னைக்கு நம்ம தமிழ் நம்ம இந்த ஆசிய கண்டத்தை சேர்ந்த மக்கள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இவங்களை பொறுத்த வரைக்கும் எந்த மொழி வேற்று மொழி கற்றுக்கிறதுக்கு வந்து கடினம் அப்படின்னு நினைப்பாங்க? இந்தியாவை சார்ந்த மக்கள் இந்தியாவுக்கு அப்பாற்பட்டு ஃபாரின் லாங்குவேஜஸ்னு வரும்போது எது கடினம்னு நினைக்கிறாங்க? அதாவது ஆசிய மொழிகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த சைனீஸ், ஜப்பானீஸ், கொரியன் அந்த மொழிகள் வந்து மிக கடினமாக இருக்கும் தமிழர்களுக்கு. இப்போ உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ தமிழில் வந்து திராவிட குடும்பத்தை சேர்ந்தது. இப்படி ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு, அதாவது இப்போ அரபிக்குன்னு சொல்லும் பொழுது அது வேற குடும்பம். இப்போ வந்து ஜெர்மன், இப்போ யூரோப்பியன் லாங்குவேஜ் சொல்லுவாங்க, அது வந்து என்ன குடும்பத்தை சேர்ந்ததுன்னா இந்தோ யூரோப்பியன் குடும்பத்தை சேர்ந்தது. அப்போ அந்த மொழியை கற்றுக்கிறோமோ அது வேறு குடும்பத்தை சேர்ந்தது. அப்போ தமிழில் வேறு குடும்பத்தை சேர்ந்தது. இப்போ உதாரணம் சொல்லணும்னா இப்போ அரபிக் எடுத்துக்கிட்டோங்க. அரபிக் எழுத்தில் வந்து இந்த டான் சொல்லக்கூடிய எழுத்தே கிடையாது. நம்ம டிஏ டான் சொல்லுவோம்ல, அதே மாதிரி டான் சொல்லக்கூடிய 2 எழுத்துமே கிடையாது. அப்போ டாட்டான்னு சொல்றது அவங்க தாத்தான்னு சொல்லுவாங்க, டாட்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த டான் எழுத்தே கிடையாது. அப்போ அந்த மொழியை கற்றுக்கிற போது ஒரு இது இருக்கும். இதே மாதிரி தமிழில் இல்லாத விஷயங்கள்லாம் நிறைய அந்த மொழிகளில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருமை பன்மை நம்ம படிச்சிருப்போம். ஒரே ஒரு ஆள் இருந்தால் ஒருமைன்னு சொல்லுவோம், பல பேர் இருந்தால் பன்மைன்னு சொல்லுவோம். ஆனால் அரபிக்கில் பார்த்தீங்கன்னா ஒருமை, இருமை, பன்மைன்னு இருக்கு. ஒரு ஆள் இருந்தால் ஒரு மாதிரியே பேசுவாங்க, 2 பேர் இருந்தால் ஒரு மாதிரியே பேசுவாங்க, 3 பேர் இருந்தால் ஒரு மாதிரியே பேசுவாங்க. அப்போ இந்த இருமைன்னு சொல்கிறது நம்ம தமிழில் இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்மளுடைய தமிழர்களுக்கு அதாவது இந்திய மொழிகள் வந்து ரொம்ப சரளமாக அவங்க கற்றுக்கிட்டு பேசலாம். ஆனால் வெளிநாட்டு மொழிகள் போகும்பொழுது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஆனால் எப்படி இருந்தாலும் சரி ஒரு ஐடியா, அந்த ஒரு டெக்னிக் வந்து தெரிஞ்சிருச்சுன்னா அந்த மொழிகளை வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஒன்று சொல்ல போனோம்னா ஆங்கிலம் தாய்மொழியாக கொண்டவர்களை விட தமிழ் தாய்மொழியாக கொண்டவர்கள் வந்து இந்த ஃப்ரெஞ்சுன்னு சொல்லக்கூடிய மொழிகள்லாம் எளிதாக கற்றுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து இந்த ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க, அதாவது நீங்கன்னு சொல்கிறதுக்கு ஊன்னு சொல்லுவாங்க. அது எழுதும்போது பார்த்தீங்கன்னா VOUSன்னு சொல்லுவாங்க. VOUSன்னு சொல்லி இங்கிலீஷ்காரங்க எப்படி அதை உச்சரிப்பாங்கன்னா வவுஸ்ன்னு உச்சரிப்பாங்க. ஆனால் அது உச்சரிக்கிறது பார்த்தீங்கன்னா ஊன்னு உச்சரிக்கணும். அந்த மாதிரி நிறையா வந்து வித்தியாசங்கள் வந்து இங்கிலீஷ்காரங்களுக்கு ரொம்ப கஷ்டம், ஆனால் தமிழர்களுக்கு ரொம்ப எளிது. தமிழ்காரவங்க ஒரு 3 மாதத்தில் ஃப்ரெஞ்சு வந்து எளிதாக கற்றுக்குருவாங்க. ஆனால் இங்கிலீஷ்காரவங்களுக்கு ஒரு 6 மாதமோ 1 வருஷம் ஆகும். ஸோ ஏன்னு கேட்குறீங்கன்னா அப்போ தமிழில் வந்து அந்த சம்மந்தமான ஒரு ஒற்றுமைகள் இருக்குது நிறையா, ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்சுன்னு சொல்கிறது. அப்போ இங்கிலீஷ்காரவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பானிஷு, ஃப்ரெஞ்சு இது கூட கஷ்டமாக தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. அப்போ நாம் நினைக்கிறோம் நம்ம வந்து ஆங்கிலம் கற்றுக்கிட்டோம் எல்லா மொழியும் கற்றுக்குறோம். அப்படி கிடையாது. ஆங்கிலம் கற்றுக்கிட்டால் வேறு மொழிகள் கற்றுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வந்து தமிழ் மொழியை கற்றுக்கிட்டு இல்லை இந்திய மொழிகளை வேறு மொழிகளை கற்றுக்கிற பொழுது உங்களுக்கு எந்த ஒரு மொழியும் ரொம்ப எளிதாக ஆயிந்துடும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதனால் வந்து நம்ம வந்து தமிழை நல்லா முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு அதை தவிர்த்து இந்திய மொழிகளில் வேறு, இப்போ உதாரணம் சமஸ்கிருதம், ஹிந்தி அந்த மாதிரி மொழிகளை நம்ம கற்றுக்கிற பொழுது அதிலிருந்து நம்ம வந்து அந்த இந்தோ யூரோப்பியன் மொழிகள்னு சொல்லக்கூடிய ஜெர்மன், ஃப்ரான்ஸ், அந்த ஃப்ரெஞ்சுன்னு சொல்லக்கூடியது, ஸ்பானிஷ்னு இருக்கக்கூடிய அந்த மொழிகளை நம்ம எளிதாக கற்றுக்கலாம். இங்கே நீங்கள் ஃபாரின் லாங்குவேஜஸ் எல்லாம் பயிற்றுவிக்கிற ஒரு நிறுவனம் தொடங்கி நடந்துட்டுருக்கீங்க அப்படின்னும் போது பொதுவாக மொழி ஆர்வம் வந்து இன்றைக்கி இங்கே இளைய சமுதாயத்தின் மத்தியில் எவ்வளோ தூரம் இருக்குது? எந்த மொழியெல்லாம் படிக்கணும்னு ஆர்வமாக வராங்க? ஆமாம், இப்போ வந்து என்னுடைய இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 12 மாதமாக நான் வந்து தொழில் பண்ணிக்கிட்டுருக்கேன். நிறைய பேருக்கு டீச் பண்ணிகிட்ருக்கேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ குழந்தைகளுக்குன்னு சொல்லும்போது எழுதுறது, வாசிக்கிறது, இந்த ஒக்கப்புலரின்னு சொல்லுவாங்க, அந்த விஷயங்கள்லாம் எளிதாக வந்து கிரகிச்சுக்கிறாங்க. அந்த விஷயங்கள் நமக்கு வந்து இதை கஷ்டமாக இருக்கும். அப்போ நாம் எப்படி கற்றுக்கிறோன்னா எந்த ஒரு மொழியையும் ஒரு 3 விஷயங்களை கற்றுக்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா LUSன்னு சொல்லுவாங்க. அதுக்கு உதாரணம் சொல்கிறேன். 1 வயசு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அந்த 1 வயசு குழந்தை என்ன செய்யுது, அம்மா அப்பா எப்படி பேசுகிறாங்கன்னு சொல்கிறத கூர்ந்து கவனிக்குது. இது வந்து இங்கிலீஷில் சொல்லணும்னா லிசனிங்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் 1.25 வயசு ஆகுது, ஒரு 3 மாதம் கழித்து 1.25 வயசு ஆகும். அப்போ என்ன செய்யணும்னா, நாம் அந்த குழந்தைய வான் கூப்பிட்டா வரும், போன் கூப்பிட்டா போகும். அப்போ வந்து அது என்ன செய்யுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 3 மாதம் கழித்து அந்த குழந்தைக்கு 1.5 வயசு ஆகும் பொழுது அது என்ன செய்யுதுன்னா அப்பா அம்மான்னு பேச ஆரம்பிக்கும். அது வந்து ஸ்பீக்கிங். அப்போ என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு பாருங்கள். லிசனிங், அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பீக்கிங். இந்த 3 இது தெரிஞ்சால் போதும், நீங்கள் வந்து எந்த மொழியும் ஈஸியாக கற்றுக்கலாம். இந்த ஒரு இதில் தான். அப்போது இந்த குழந்தைக்கு வந்து வளர வளர ஆரம்பிக்கும் பொழுது பெற்றோர்கள் யாரும் வந்து கிராமர்லாம் சொல்லிக் கொடுக்குறதில்ல. இப்போ எல்லாம் நம்மலாம் தமிழ்லாம் பேசுகிறோம், நம்ம யாரும் தமிழ் கிராமர் கற்றுக்கிட்டு வந்து பேசுனதில்லை. நம்ம பள்ளிக்கூடத்தில் படிக்கும்பொழுது தான் கிராமர்னு சொல்கிறது இது பண்ணுறோம். அப்போ வந்து நமக்கு வந்து என்ன செய்யணும்னா அந்த லிசனிங், அண்டர்ஸ்டாண்டிங், ஸ்பீக்கிங் இந்த 3 இது தெரிஞ்சால் போதும். அப்போ நான் வந்து உங்களுக்கு 20 வயசுக்கு மேலே நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த முறையில் தான் நான் உங்களுக்கு வந்து பயிற்றுவிக்கணும். உங்களுக்கு வந்து எடுத்த உடனே ப்ரெசன்ட் டென்ஸு, பாஸ்ட் டென்ஸு, ஃபியூச்சர் டென்ஸு, இந்த இலக்கணம் அப்படின்னு சொல்கிறது, அதுக்கப்புறம் எழுத்து பயிற்சி அப்படின்னு சொல்கிறது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன்னா உங்களுக்கு வந்து தலையில் வந்து புரியாது. அப்போது நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு ஒரு முறை, அதே மாதிரி குழந்தைகளுக்கு எப்படி போகணுன்னா அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி லிசனிங் இதுக்கு போக முடியாது. அவங்களுக்கு என்னென்னா முதல்ல எழுத்து பயிற்சி, அப்புறம் வாசிக்கிறது, அதுக்கப்புறம் ஒக்கப்புலரின்னு சொல்கிறது, அப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம கொண்டு போகிறது. அதே மாதிரி டீனேஜ் உள்ளவங்களுக்கும் ஒரு பயிற்சிகள் இந்த மாதிரி இருக்குது. அதே மாதிரி 40 வயசுக்கு மேலே போகிறவங்களுக்கு அவங்களுக்கு வேறு விதமான ஒரு இது இருக்குது. இந்த மாதிரி தான் நான் வந்து பயிற்சி அளிச்சிட்ருக்கேன். ஓகே. ஸோ இப்போ ஒரு லாங்குவேஜை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த கால அவகாசம் அப்படிங்கிறது அந்த வயதை பொறுத்து தான் இருக்குது. எவ்வளோ வயதை பொறுத்து தான் இருக்குது. ஆனால் என்னுடைய ஆய்வின் படி பார்த்தீங்கன்னா 100 நாட்களில் எந்த மொழியையும் கற்றுக்கொண்டு சரளமாக பேசலாம். அது என்னுடைய இதில். ஆனால் நீங்கள் வந்து தாய்மொழியில் முழுமையாக தெரிஞ்சிருக்கணும். உங்களுடைய தாய்மொழி அது தமிழாக இருக்கணும், அது தெலுங்காக இருக்கணும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களுடைய தாய்மொழியில் எழுத, படிக்க, பேச நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் பிற மொழிகள் கற்றுக்கொள்வது ரொம்ப எளிது. அது 100 நாட்களில் நீங்கள் வந்து சரளமாக பேசிடலாம். அது என்னுடைய இதில் நான் சொல்லிக் கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா நாமக்கல்லில் ஒரு பொண்ணு இருக்காங்க, கௌசிகான்னு ஒரு பொண்ணு. 20 நாளில் மலையாளம் கற்றுக்கிட்டு பேசினாங்க, என்னோட பேசினாங்க. அப்போ எப்படி நம்ம சொல்லிக் கொடுக்குற அந்த முறை வந்து சரியானதாக இருந்துச்சுன்னா எளிதாக வந்து கற்றுக்குருவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு 3 மாதம் அப்படிங்கிறது வந்து தாராளமாக போதும் ஒரு மொழியை சரளமாக பேசுறதுக்கு. இப்போது எல்லாருமே பேசுகிறம்போது சொல்லுவாங்க, நம்ம தொடர்பில் இருந்தால் மட்டும்தான் அந்த மொழி நம்மளுக்கு தெரியும், இல்லைன்னா மறந்து போயிடும். ஒரு தடவை நம்ம போய் கற்றுக்கிட்டு வந்துட்டோம், 3 months கோர்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் பேசலைன்னா அப்புறம் அந்த மொழி தெரியாதுன்னு. இது எவ்வளோ தூரம்? ஆமாம், இது உண்மையான விஷயம் தான். ஏன்னா நம்ம மொழி கற்றுக்கிட்டாலும் சரி, அதை வந்து நம்ம வந்து டச்லேயே இருக்கணும், அது தொடர்புலேயே இருக்கணும். தொடர்பு இல்லைன்னா நம்ம மறந்து போயிடும். இப்போ நான் மும்பையில் இருக்கும்போது மராட்டி நல்லா பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மராட்டின்னு சொல்கிறது மறந்துடுச்சு. காரணம் அதற்கான தொடர்பே இல்லை. பேசக்கூடிய மக்கள் வந்து நான் யாரையும் சந்திக்கலை, அப்போ மறந்தே போகும். இந்த லாங்குவேஜ்னு சொல்கிறது, மொழின்னு சொல்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஆனால் அதை வந்து நம்ம சரியான ஒரு முறையில் அணுகணும். அதுக்கு தான் நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த மாதிரி தொடர்பு வைக்கிறதுக்காக அந்த மொழி படங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் வந்து பெங்காலி கற்றுக்கிட்டீங்க, நீ பெங்காலிக்காரவங்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன செய்யறது? பெங்காலி மொழி படங்களாக பார்த்துக்கிட்டே இருக்கும் பொழுது அவங்களோட நீங்கள் பேசுகிறது மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி நாடகங்கள் பார்க்கலாம், அந்த மாதிரி இதுலாம் அந்த மொழியை வந்து நம்ம வந்து கீப் இட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், அப்படியே வந்து டச்லேயே வச்சுக்கிட்டு இருக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு மறந்து போகாது. அந்த வார்த்தைகள்னு சொல்கிறது மறந்து போகாது. நம்ம திரும்ப திரும்ப கேட்குறோம்ல, நம்மளுடைய மூளை வந்து எவ்வாறு படைக்கப்பட்டிருக்குன்னா ஒரே ஒரு வார்த்தையை 13 தடவை நம்ம கேட்கும்பொழுது அது வந்து நம்மளுடைய பெர்மனெண்ட் மெமரியில் ஸ்டோர் ஆகும், நிலையான ஒரு இதில் ஸ்டோர் ஆகும். அது வந்து மறக்கவே மறக்காது. நம்ம வந்து இன்றைக்கி நல்லா கற்றுக்கிட்டு இப்போ சிலவங்கலாம் போவாங்க லாங்குவேஜ் கற்றுக்கிறேன்னு சொல்லி இன்ஸ்டியூட்டில் போய் கற்றுக்குருவாங்க. ஒரு 3 மாதம் கற்றுக்கிட்டாங்கன்னா அப்படி முடிச்சிருவாங்க. அப்போ எல்லாமே தெரியும். அடுத்து ஒரு 2 மாதம் கழிச்சிங்கன்னா தெரியாது, அப்போ மறந்து போயிடுறாங்க. அப்போது அந்த டச்சுன்னு சொல்கிறது இல்லாமல் இருக்குது. அப்போது நம்ம என்ன செய்யணும்னா அது தொடர்புலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறது அது முக்கியமான விஷயம் தான் நீங்கள் கேட்டது. ஏன்னா இப்போ வெளிநாடு படிக்கணும் போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நிறைய பேர் ஃப்ரெஞ்சு, ஜெர்மன், ஸ்பானிஷ்லாம் இப்போ கற்றுக்குறாங்க. ஆனால் அந்த அந்த அவங்களோட கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு சூழலில் ஒரு மறதி ஏற்பட வாய்ப்பு. இப்போ நீங்கள் சொல்கிறது மூலமாக அந்த படங்களையோ இல்லை அது சார்ந்த விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கும்போது இதை மறக்காமல் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல வரீங்க. இப்போ ஒரு ஆள் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எவ்வளோ மொழிகளை நம்ம கற்றுக்க முடியும் சரளமாக பேசுறதுக்கு? அதாவது அவங்களுடைய ஆர்வத்தை பொறுத்து, அவங்களுடைய கற்றல் திறனை பொறுத்து. இப்போ உங்களுக்கு வந்து கற்றல் திறன் ஒன்று இருக்கும், ஆர்வம் ஒன்று இருக்குது. இந்த 2 விஷயங்களும் சரியாக இருந்துச்சுன்னா அவங்க எத்தனை மொழினாலும் கற்றுக்கலாம். சிலவங்களுக்கு ஆர்வமே இருக்காது, அவங்கள ஒன்றுமே செய்ய முடியாது.
இந்த ஆர்வம்னு சொல்கிறது எப்படின்னா, இப்போ சிலவங்கள பேரண்ட்ஸ் வந்து பெற்றோர்கள் என்ன செய்வாங்க, குழந்தைய போட்டு வற்புறுத்துவாங்க, நீ போய் கற்றுக்கோன்னு சொல்லிட்டு. அவங்களால கற்றுக்கிற முடியாது. அவங்களுக்கா எப்போ வந்து ஆர்வம் வரலையோ அப்போ கற்றுக்கிற முடியாது. அப்படி அவங்களுக்கா ஆர்வம் வந்துருச்சுன்னா அவங்க வந்து எளிதாக கற்றுக்கலாம். என்னுடைய இதில் ஒரு மாணவி பார்த்தீங்கன்னா ஒரு 4 மொழிகள் வந்து எளிதாக கற்றுக்கிட்டே போயிட்டாங்க. முதல்ல மலையாளம் கற்றுக்கிட்டாங்க, ஹிந்தி கற்றுக்கிட்டாங்க, அதுக்கப்புறம் அரபி கற்றுக்கிட்டாங்க, அடுத்து ஸ்பானிஷ் கற்றுக்கிட்டாங்க. ஸோ அவங்களுடைய அந்த முன்னேற்றம்னு சொல்கிறது, ஆர்வம்னு சொல்கிறது அப்படி போயிட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரி ஆர்வம் வேணும். அவங்களுக்கு கற்றல் திறனும் இருக்குது. அதாவது கற்றல் திறன்னா என்னென்னா ஞாபகம் வைக்கும் திறன், அந்த மாதிரிலாம் எல்லாமே இருக்கிறதுனால அவங்க வந்து எளிதாக போயிட்டே இருக்காங்க. சிலவங்க பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து படிப்பாங்க, எந்தவித ஆர்வமே இருக்காது, சரியாக வந்து அட்டன் பண்ண மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்க. கடைசி அவங்க 3 மாதம் ஆனாலும் பேச முடியாது, 6 மாதம் ஆனாலும் பேச முடியாது. ஆனால் அவங்க ப்ராக்டிஸ் எடுக்கணும். பயிற்சி எடுத்தால் தான் நம்ம பேச முடியும். ஸோ பயிற்சிங்கிறது ரொம்ப ஆர்வம்ன்றதும் ரொம்ப அவசியமாக இருக்குது. ஒரு மொழி பிரியர் அப்படிங்கிற முறையில் கிட்டத்தட்ட 15 மொழிகளுக்கு மேலே ஒரு நிபுணத்துவம் பெற்றவர். மொழி பற்றியும் கல்வி பற்றியும் பல ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கீங்க. இன்றைக்கி அதற்காக ஒரு பள்ளி நிறுவி நிறைய பேருக்கு பல மொழிகளையும் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. இதையெல்லாம் தாண்டி தாய்மொழி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் முக்கியத்துவம் வாய்ந்தது. தாய்மொழி மூலமாக தான் நம்ம படிக்கணும், தாய்மொழி மூலமாக தான் நம்ம சிந்திக்கணும். அதில் சரியாக இருந்தால் மட்டும்தான் மற்ற மொழிகளை நமக்கு கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குன்னு உங்களோட அனுபவங்கள் சார்ந்த பல விஷயங்களை எங்களோட நீங்கள் முழுமையாக பகிர்ந்ததுக்கு நன்றி. வணக்கம். இன்றைய காலகட்டத்தில் பல பேர் புத்தகங்களை படிப்பதில்லை. நாம் படிக்க தவறிய பல புத்தகங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய அரிய தகவல்களை நமக்காக கொண்டு வந்திருக்கிறார் பேராசிரியர் சுபவீரபாண்டியன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 2வது உலகப் போர் முடிந்த சில மாதங்களில் இந்தியாவிற்கு அரசியல் விடுதலை கிடைக்கக்கூடும் என்கிற பேச்சு தொடங்கிற்று. அப்போது வானொலியில் வைஸ்ராயாக இருந்த வேவல் பிரபு அவர்கள் பேசிய அந்த பேச்சுதான் விடுதலைக்கான முதல் திறப்பு என்று சொல்லலாம். அன்றைக்கு அவருடைய பேச்சை கேட்பதற்காக வானொலியின் முன்னால் மக்கள் கூடி நிற்கிறார்கள். தொலைக்காட்சி எல்லாம் இல்லாத காலம் அந்த காலம். வானொலி கூட எல்லோருடைய வீட்டிலும் இருக்காது. கிராமங்களில் ஒரு பஞ்சாயத்து அலுவலகத்திலே ஓரிடத்தில் வானொலியினுடைய ஒலி கேட்க மக்கள் கூடியிருப்பார்கள். நகரங்களில் கூட ஒரு 10 வீடுகளுக்கு ஒரு இடத்தில் வானொலி இருக்கும். நான் சொல்லுவது 1945 ஆண்டு. 1945 செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி வேவல் பிரபு அவர்கள் பேசப்போகிறார். என்ன பேசப்போகிறார் என்று தெரியவில்லை. ஏதோ ஒரு முக்கியமான செய்தியை மக்களுக்கு சொல்லப்போகிறார் என்கிற அறிவிப்பு மட்டும் வந்திருக்கிறது. ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் அத்தனை பேரும் வானொலியை கேட்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அப்போதெல்லாம் வெள்ளைக்காரர்கள் ஆண்டபோது பெரிய ஆளுநர்கள், தலைவர்கள் மக்களிடம் அப்படி எளிதாக பேசிவிட மாட்டார்கள். எப்போதாவது பேசினால் அதற்குள் பெரிய செய்தி இருக்கும். அத்தனை பேரும் வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். மிகச்சில நிமிடங்கள் மட்டுமே அவர் பேசுகிறார். இந்தியாவிற்கு விரைவில் சுதந்திரம் கொடுப்பதென்று பிரிட்டிஷ் அரசாங்கம் முடிவெடுத்திருக்கிறது. அதற்கான அரசமைப்பு நிர்ணய சட்ட சபை ஒன்று விரைவில் அமைக்கப்படும். அதற்கு முன்பாக அடுத்த தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது. தேர்தலில் யார் வெற்றி பெறுகிறார்களோ அவர்கள் இங்கே அமைச்சரவையை அமைத்து கொள்ளலாம் என்கிற 4 செய்திகளை அவர் குறிப்பிடுகிறார். அன்றைக்கு நடந்த அந்த செய்திகளை எல்லாம் தமிழக வரலாறு என்னும் தன் நூலில் எழுத்தாளர் முத்துக்குமார் அவர்கள் ஒவ்வொரு படிப்படியாக விளக்கி ஒரு கதை போல எழுதியிருக்கிறார். அது படிப்பதற்கு சுவையாக இருக்கிறது. தெரிந்து கொள்ள வேண்டிய செய்திகளை ஏராளமாக தன்னுள் அடக்கியிருக்கிறது. அப்படி தேர்தல் அறிவித்த உடனேயே மறுபடியும் இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களிலும் அந்த தேர்தலுக்கான பணிகளில் அரசியல் கட்சிகள் இறங்குகிறார்கள். அப்போதெல்லாம் மும்முனை போட்டி நிலவிற்று என்று சொல்லலாம். காங்கிரஸ் தான் வலிமையான கட்சி. எங்கெல்லாம் இஸ்லாமிய பெருமக்கள் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லீம் லீக் கட்சிக்கு ஒரு வலிமை இருந்தது பரவலாக. ஆனாலும் காங்கிரஸுக்கு இருந்த அளவிற்கு இல்லாமல் ஓரளவிற்கு கம்யூனிஸ்ட் கட்சி செல்வாக்குடையதாக இருந்தது. தமிழ்நாட்டிலே காங்கிரஸுக்கு மிகப்பெரிய அறைகூவலாக இருந்தது நீதி கட்சி தான். ஆனால் 45களிலே நீதி கட்சி மெல்ல நீர்த்து போய்விட்டது. அது தந்தை பெரியார் அவர்களின் தலைமையிலே வந்து நீதி கட்சி திராவிடர் கழகமாக மாறிவிட்டது. திராவிடர் கழகம் தேர்தலில் நிற்பதில்லை. அது சமூக பணிகளில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டது.
எனவே தமிழ்நாட்டிலும் காங்கிரஸ், முஸ்லீம் லீக், பொது உடைமை கட்சி என்கிற 3 அணிகளுக்கு இடையில் அந்த தேர்தலில் கடும் போட்டி நிலவியது. அந்த தேர்தலுக்கு முன்பே தமிழ்நாட்டுக்கு வந்த காந்தியார் அவர்கள் அப்போது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருந்த காமராஜர் அவர்களை புறக்கணித்து விட்டு ராஜாஜி அவர்களோடு நெருக்கம் காட்டினார். தமிழ்நாட்டிலே சில பேர் தெளிவற்றவர்களாக இருக்கிறார்கள் என்று ராஜாஜிக்கு எதிரானவர்களை பற்றி காந்தியார் எழுதினார். அதிலே சினம் கொண்ட காமராஜர் அவர்கள் தன்னுடைய பொறுப்பிலிருந்து கூட விலகி வெளியே வந்துவிட்டார். எனவே காங்கிரஸிலே ஒரு குழப்பமான சூழல் இருந்தது. ஆனாலும் மொத்தம் 205 இடங்களுக்கு தேர்தல் நடந்ததில் 165 இடங்களை காங்கிரஸ் கட்சி தான் கைப்பற்றிற்று. 28 இடங்களில் முஸ்லீம் லீக் வென்றது. காங்கிரஸுக்கு போட்டியாக இருக்கக்கூடும் என்று கருதப்பட்ட பொது உடைமை கட்சி வெறுமனே 2 இடங்களில் தான் வெற்றி பெற்றது. பிறகு மீதமிருந்த இடங்களில் சுயேட்சைகள் வென்றார்கள். எனவே காங்கிரஸ் கட்சி என்பதற்கு மிக தெளிவான பெரும்பான்மை கிடைத்தது. அவர்கள்தான் ஆட்சிக்கு வர வேண்டும். ஆனால் யார் முதலமைச்சர் என்பதிலே ஒரு பெரிய குழப்பம். 37வது ஆண்டு வெற்றி பெற்ற போது பிரீமியர், அதாவது அன்றைக்கு முதலமைச்சர் என்பதை பிரதமர் என்று சொல்லுவார்கள். அப்படி பிரீமியர் என்கிற பொறுப்பில் இருந்த ராஜாஜி தான் மறுபடியும் வருவார் என்று கருதப்பட்டது. ஆனால் காமராஜரினுடைய ஆதரவாளர்கள் அவரை ஏற்கவில்லை. எனவே ஒரு தேர்தல் நடத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. யாரேனும் ஒரு 3 பெயர்களை குறித்தனுப்புங்கள், அவர்களில் ஒருவரை நாங்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கிறோம் என்று தில்லியில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி சொல்லிற்று. ஆனால் அன்றைய தமிழக காங்கிரஸ் அதற்கு ஒத்துழைக்கவில்லை, யாருடைய பெயரையும் அனுப்பவில்லை. இறுதியாக தமிழ்நாட்டினுடைய காங்கிரஸ் பொதுக்குழு கூடி தலைவரை தேர்ந்தெடுக்கிற போது 2 பேருக்கு இடையிலே போட்டி ஏற்பட்டது. ஒருவர் ஆந்திராவைச் சேர்ந்த பிரகாசம், இன்னொருவர் காமராஜர் அவர்களால் முன்மொழியப்பட்ட முத்துரங்க முதலியார். இந்த 2 பேருக்கும் இடையில் போட்டி வருகிற போது ராஜாஜி யாரை ஆதரிப்பார் என்கிற கேள்வி வந்தது. ராஜாஜிக்கும் பிரகாசத்துக்கும் ஏற்கனவே உதவாது. ஆனால் முத்துரங்க முதலியாரை ஆதரிப்பதிலும் ராஜாஜிக்கு சிக்கல் இருந்தது. அவர் காமராஜரால் முன்மொழியப்பட்டவர் என்பதனாலே ராஜாஜியும் அவரை சேர்ந்தவர்களும் அந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாமல் விலகிவிட்டார்கள். அவர்கள் கலந்து கொண்டிருந்தால் முத்துரங்க முதலியார் தான் அன்றைக்கு வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் அவர்கள் விலகி கொண்ட காரணத்தால் மிக எளிதாக பிரகாசம் வெற்றி பெற்றார். அப்போது ஆந்திராவிலே ஏறத்தாழ இன்றைக்கு ஆந்திராவில் இருக்கிற 9 மாவட்டங்கள் அன்றைக்கு இந்த சென்னை தலைமாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சியிலே இருந்தது. எனவே தெலுங்கு பேசுகிறவர்களினுடைய தெலுங்கு பேசுகிற தமிழர்கள், தெலுங்கு பேசுகிற ஆந்திரர்கள், இந்த 2 பிரிவில் தெலுங்கு பேசுகிற ஆந்திரர்களினுடைய எண்ணிக்கையும் ஓரளவுக்கு கூடுதலாக இருந்த காரணத்தினால் ஆந்திராவை சார்ந்து பிரகாசம் அன்றைக்கு வெற்றி பெற்று முதலமைச்சரானார். அவருடைய அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருந்தவர்களெல்லாம் பின்னால் பெரிய பெரிய பதவிகளுக்கு வந்து சேர்ந்தார்கள். வி கிரி அன்றைக்கு ஒரு அமைச்சராக இருந்தார். பிறகு அவர் குடியரசுத் தலைவரானார், நாம் அறிவோம். அந்த அமைச்சரவையிலே பக்தவச்சலம் தான் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார். அவர் பின்னால் தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவே வந்ததை நாம் அறிவோம். அதுபோல அவினாசிலிங்கம் அவர்கள் அந்த அமைச்சரவையிலே தான் கல்வி அமைச்சராக இருந்தார். இப்படி பல்வேறு தரப்பினர், அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லோரும் அன்றைக்கு பிரகாசம் தலைமையிலே அமைச்சர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த அமைச்சரவையோ அந்த அரசோ அமைதியாக நடைபெறவில்லை. காரணம், உள்ளே இருந்த குழுக்களுக்குள்ளான மோதல். இவர் சொல்லுவதை அவர் ஏற்பதில்லை. குறிப்பாக காமராஜருக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று கருதப்பட்ட பக்தவச்சலத்தினுடைய துறையில் முதலமைச்சர் அடிக்கடி தலையிடுகிறார். அவரை செயல்பட விடாமல் தடுக்கிறார். மிக பெரும்பான்மையாக தெலுங்கு பேசுகிற ஆந்திரர்களைத்தான் தன்னுடைய அமைச்சரவையிலும் பல்வேறு விதமான முக்கிய பொறுப்புகளிலும் பிரகாசம் அமர்த்தி இருக்கிறார் என்பதும் ஒரு பெரிய குழப்பத்தை ஏற்படுத்திற்று. அதற்கு பிறகு மீண்டும் காமராஜர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரானார். அந்த சென்னை மாகாணத்தினுடைய முதலமைச்சராக பிரகாசம், காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ் மாநில தலைவராக காமராஜர். 2 பேருக்கும் இடையிலே முற்றிலுமாக வேறுபட்ட கருத்துகள். ஆகையினால் அந்த அரசு என்பது நிலைக்கவில்லை. மிக விரைவிலேயே இன்னொரு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் வந்தது. அப்போதுதான் ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருகிறார். அவரும் தெலுங்கு பேசுகிறவர் தான் என்றாலும் என்ன வேறுபாடு என்றால் அவர் தெலுங்கு பேசுகிற தமிழர். ஆகையினாலே ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார் வருவது என்பதை, மேலும்
அவர் நாணயத்திற்கும் நேர்மைக்கும் மிகவும் பெயர் பெற்றவர் என்கிற காரணத்தினாலே அவர் முதலமைச்சராக வருவதற்கான வகை திறக்கப்பட்டது. அன்றைக்கும் இது போன்ற இந்த சிக்கல்களெல்லாம் இருந்திருக்கின்றன. அப்போது காந்தியாரும் காமராஜரிடத்தில் நடந்து கொண்ட விதம், பிறகு காமராஜர் புறக்கணிக்கப்பட்டது, காமராஜரினுடைய ஆதரவாளர்களால் மீண்டும் ஒரு மாற்றம் வந்தது என்பதெல்லாம் இந்திய விடுதலைக்கு சற்று முன்பே தொடங்கி இந்திய விடுதலை காலம் வரைக்கும் அவையெல்லாம் நீடித்தன என்பதை மிகுந்த ஆதாரங்களோடும் செய்திகளோடும் முத்துக்குமார் அவர்கள் தன் நூலிலே எழுதியிருக்கிறார். அறிவியலிலும் தொழில்நுட்பத்திலும் நாளுக்கு நாள் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கின்றன. அறிவியலில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றத்தை பற்றியும் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் தெரிந்து கொள்ளலாம். கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என் இனிய காலை வணக்கம். தமிழகத்தில் சில ஆண்டுகள் வறட்சி ஏற்படுவதை போல் சில ஆண்டுகளில் அதிகமாக மழை பெய்யுது. அந்த அதிகமாக மழை பெஞ்சால் அதை எப்படி பயன்படுத்துறது? அந்த தொழில்நுட்பத்தை நாம் கண்டிப்பாக கற்றுக்கணும், கண்டிப்பாக அதை செய்யணும். இப்போ எனக்கு தெரிஞ்ச வகையில் 1977 100 ஆண்டு காணாத அளவுக்கு மழை பெஞ்சது. அதே போலவே 2005 100 ஆண்டு காணாத மழை பெய்தது. அதனால் போல் 2007 பெருமளவு நிறைய மழை பெய்தது. அப்போ 2015 பெரும் மழை பெய்தது. இந்த ஆண்டுகளில் இங்கு மட்டுமல்ல, சென்னையிலும் பெய்தது, காவிரி டெல்டாவிலும் பெய்தது. இந்த மழையை எப்படி தேக்கிறது, இந்த மழையை தேக்கி அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். முதல்ல எப்படி தேக்கிறது, அதை எப்படி பயன்படுத்துறது. இந்த மழையை தேக்கிறதுக்கு அந்தந்த பகுதிக்கு ஏற்ற வகையில் நீர் ஆதாரங்களை பெருக்க வேணும். இப்போ நம்ம முதல்ல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் எடுத்துக்கிடுவோம். அந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் இந்த 1977, 2005, 2007, 2015 500 டிஎம்சியிலிருந்து 1000 டிஎம்சி வரைக்கும் கடலில் போயிருக்கு. தண்ணீர் பற்றாக்குறை உள்ள நாட்டில், தண்ணீர் தரித்திரம் உள்ள ஒரு தமிழ்நாட்டில் அந்த தண்ணீரை நம்ம வீணாக்கலாமா? வீணாக்கிறது முறையா? அது தவிரத்துலாம் தண்ணி இல்லைன்னு தவிக்கிறது சரியா? அது தப்பு. அதை பண்ணணும்னா என்ன பண்ணணும்னாக்கா, இருக்கிற நீர்நிலைகள்லாம் இப்போ என்னன்னாக்கா எல்லாத்துலேயுமே மண்மேடிட்டு போயிருக்கு. அவற்றையெல்லாம் என்ன தூர் எடுக்கணும். கிட்டத்தட்ட 40,000 ஏரிகள் நம்மக்கிட்ட இருக்குது. அந்த 40,000 ஏரிகளில் எல்லா ஏரியுமே ஏதோ 1-2 ஏரி செப்பனிடுறாங்க. அது அதுக்கு போதிய அளவு தண்ணீர் கொள்ளுது. பெரும்பாலான ஏரிகள்லாம் என்னென்னாக்கா இங்கெல்லாம் தூர் எடுத்தால் தான் நீர் வளத்தை கொள்ளலாம். இப்போ நான் ஒரு ஆய்வில் அதுலேருந்து எப்படி கண்டுபிடிச்சேன்னா, கிட்டத்தட்ட 40 டிஎம்ஜி அளவு கொள்ளளவை இந்த 4000 ஏரிகளும் இழந்திருக்கிறது. இந்த கடந்த 15-20 ஆண்டுகளாக இழந்திருக்கிறது. இந்த ஏரிகளெல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கரையை உயர்த்தினோம்னா ஒரு 100 டிஎம்ஜி அளவு நம்ம உயர்த்தலாம். அது ஒரு முறையில் அப்படி செய்யணும். அப்புறம் அதுக்கடுத்து என்ன பண்ணோம்னாக்கா, எங்கே இப்போ எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு புது ஏரிகளை நம்ம இப்போலாம் செய்ய முடியுமான்னு தெரியல. அந்த அளவுக்கு நிலம் இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய இருக்கிற நில வளதியமாக 1 ஹெக்டேர் தான். பெரும்பாலும் 1 ஹெக்டேர் குறைச்சி தான் இருக்குது. அதனால் யாரும் நிலத்தை கொடுப்பாங்களான்னு எனக்கு தெரியல. அரசு நிலம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் அரசு நிலம் அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா 1 டிஎம்சி 2 டிஎம்சி 5 டிஎம்சி பெரிய நேர்நிலையினாலும் அந்த மாதிரி அப்படி பயன்படுத்தலாம். அப்படி கிடைக்கலன்னு வைங்கல, அந்த மாதிரி அரசு நிலையமே கிடைக்கல. அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன தெரியுமா? விவசாயிகள் இருக்காங்கல்ல, அந்த விவசாயிகளே நிலம் இருக்கு இல்லையா, அந்த நிலத்தில் பண்ணைக்குட்டி அமைக்கலாம். அந்த பண்ணைக்குட்டியை அமைக்கணும்னா என்னுடைய கணக்குப்படி என்னென்னா 31 மீட்டர் அகலம், 30 அகலம், நீளம், ஒரு 1.25 மீட்டர் ஆழம் பண்ணோம்னா 1500 கனமீட்டர் தண்ணீரை இங்கே தேக்கலாம். இந்த 1500 கனமீட்டர் ஒவ்வொரு இடத்துலையும் அது மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ 500 டிஎம்சி மழை பெஞ்சால் என்ன பண்ணணும்? அதுக்கு 95 லட்சம் பண்ணைக்குட்டைகள் தேவை. 95 லட்சம் பண்ணைக்குட்டைகள் தேவை. அதே மாதிரி
1000 டிஎம்சி மழை பெஞ்சா அந்த தண்ணியை தேக்கிறேன்னா என்ன ஒன்று 190 லட்சம் பண்ணைக்குட்டைகள் தேவை இல்லையா? இதுக்கு வந்து என்னென்னா ஒரு பண்ணைக்குட்டைக்கு 50,000 வேணும். ஆக அந்த 50,000 பண்ணைக்குட்டை வேணும்னா 50,000 500 டிஎம்சி தண்ணீரை தேக்கிறதுக்கு எவ்வளோ ரூபா ஆகும்? கிட்டத்தட்ட 45,000 கோடி வேணும். 40,000 கோடி வேணும். அதே போல் 1000 டிஎம்சி தண்ணீரை சேர்க்கறதுக்கு அந்த பண்ணைக்குட்டைகளுக்கு எவ்வளோ செலவாகும்? கிட்டத்தட்ட 90 கோடி, கிட்டத்தட்ட 9,000 கோடி ரூபா, அதாவது 90,000 கோடி ரூபா வேணும் இதுக்கு. இது ஆனால் இந்த கோடி இது அதிகமாக இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒரு குட்டையிலிருந்து ஒரு வருஷம் நான் நல்லா இந்த தண்ணி நிரம்பிருச்சுன்னா ஒரு குட்டையிலிருந்து 10,000 ரூபா கிடைக்கும். ஏன்னா ஒரு 100 கிலோ இருந்தால் போதும். 1 கிலோ 100 ரூபாய்க்கு மேலே விற்கிது, இல்லை 10,000 ரூபா. அதனால் இதனால என்னென்னா இந்த 500 டிஎம்சி தண்ணியை தேக்கிறோம்னா அந்த குட்டைகளில் இருந்து என்னன்னாக்கா கிட்டத்தட்ட 9,500 கோடி ரூபா கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு. அந்த 1000 டிஎம்சியை தேக்கிறோம் இல்லையா, 190 அதாவது 190 லட்சம் குட்டைகளில் தேக்கிறோம், 190 லட்சம் குட்டைகளில் தேக்கிறோம் இல்லையா, அதுலேருந்து நமக்கு எவ்வளோ கிடைக்கும்னா கிட்டத்தட்ட 19,000 கோடி கிடைக்கும். அது ஒரு குட்டையை அமைக்கிறதுக்கு 50,000, ஒரு வருஷத்துக்கு அதில் கிடைக்கிற மீன் வந்து 10,000. அப்படின்னா 5 வருஷத்தில் நமக்கு அது கிடைக்கும். ஆனால் இதில் இது அது கண்டிப்பாக இப்படி இந்த அளவுக்கு பண்ணோம்னா இன்னும் 500 டிஎம்சினுடைய தானிய ஊற்றி மதிப்பு என்னன்னா, ஒரு டிஎம்சி தானியம் நெல் உற்பத்தி பண்ணோம்னா அதனுடைய மதிப்பு 50 கோடி. அப்படின்னா 500 டிஎம்சினுடைய தானிய உற்பத்தி என்ன 50,000 கோடி இல்லையா? அப்புறம் 1000 டிஎம்சி என்ன ஆனது? அது மாதிரி 50ஆல் பிரிக்கணும், அவ்வளோதான். அது 500ங்கிறது 25,000 கோடி அது தானிய உற்பத்தி மதிப்பு. 1000 டிஎம்சிங்கிறதுனா 50,000 கோடி. எவ்வளவு பாருங்கள். அதனால் இந்த அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு உள்ள நீரின் மதிப்பை நம்ம தண்ணீரை விட்டுறோம்னா வீணாக போகுது. ஆக அந்த மாதிரி பண்ணைக்குட்டியாக வைக்கணும். இது என்னென்னாக்கா இது மொத்தமாக தமிழ்நாட்டுக்கு முடிக்கலாம். அப்போ சென்னையில் மட்டும், அதுவும் சென்னையில் என்ன எவ்வளவு தண்ணி வீணாயிருக்கு? 2005 25 டிஎம்சி. அந்த 25 டிஎம்சியினுடைய தானிய உற்பத்தினா 1,250 கோடி. 2015 என்ன எத்தனை நாளில், அதாவது நவம்பர் 15 டிசம்பர் 7 வரைக்கும் 15 22 நாளில் 75 டிஎம்சி கடலில் போயிருக்கு. அந்த கடலில் போயிருக்கு. அது மட்டும் இல்லை, அந்த ஒரே ஒரு நாளில் அடையாறில் 1 லட்சம் கியூசெக்ஸ் ஒரு வினாடிக்கு 1 லட்சம் கனஅடி தண்ணி வீணாக போயிருக்கு. அது மட்டும் 8.8 டிஎம்சி. ஆக அந்த தண்ணியை என்ன பண்ணோம்னாக்கா இங்கே என்ன பண்ணணும்னா இங்கேயும் உள்ள நீர்நிலைகள்லாம் இருக்கு இல்லையா, அதில் ஆழத்தை ஆழப்படுத்தி அகலப்படுத்தி கரையோட உயர்த்தினா அங்கே ஒரு 3-4 டிஎம்சியை தேக்கலாம். அது மட்டும் இல்லை, அந்த அது மட்டும் இல்லை, பெரிய அளவில் தேக்க முடியலாம். சின்ன சின்ன குட்டைகள், சின்ன பின்ன இதுலாம் நம்ம என்னென்னா ஒரு 1/2 டிஎம்சி 1/4 டிஎம்சி அந்த அளவுக்கு நம்ம தண்ணியை தேக்கலாம். நம்ம அந்த அளவு நம்ம தண்ணீர் வளத்தை உயர்த்தணும். அதே மாதிரி தான் காவிரி டெல்டாவில் என்னென்னாக்கா இப்போ இருக்கிற நம்ம தண்ணீர் எவ்வளோ தேக்கிறோன்னா 5 டிஎம்சி தண்ணி தான் தேக்கிறோம். ஆனால் 55-60 டிஎம்சி தண்ணீர் தேக்கிறதுக்கு அங்கே வாய்ப்பு இருக்குது. மழையை தேக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 60ல் மொத்தம் 60 தேக்கலாம், அங்கே கிடைக்கும். ஆனால் 5 தான் தேக்கிறோம். அங்கே என்ன ஒன்று தெரியும்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் குட்டைகள், அதாவது 1 மில்லியன் 10 லட்சம் குட்டைகளை கேட்டோம்னா அந்த 55 டிஎம்சியை நம்ம அந்த அளவுக்கு தேக்க முடியும். ஆனால் இந்த பண்ணை குட்டைகளின் பயன் சொல்லி முடியாது. ஏன்னா நார்மலாக எனக்கு தெரியும், விவசாயம் மயங்கிறதுலாம் எனக்கு தெரியும். பெரும்பாலும் ஒரு தண்ணிப்பாடு, அதாவது 10 நாளைக்கு தண்ணி இருந்தால் போதும், அல்லது 15 நாளைக்கு தண்ணி இருந்தால் போதும். அதனால தான் அந்த தண்ணி இல்லாதனால தான் அந்த கதிர் கடைசி நேரத்தில் பால் பருவம்னு சொல்கிறது, அந்த முற்ற பருவம் 10 நாளைக்கு இருந்தால். அந்த மாதிரி சமயங்களில் மழையில் நம்ம தேக்கி வச்சுருந்தோம்னா அந்த குட்டையிலேருந்து தண்ணியை அதுக்கு விட்டு அந்த தானியத்தை நம்ம காப்பாற்ற முடியும். விவசாயம் பொய்த்து போகாது. இதுபோல் விவசாயிகள்லாம் தற்கொலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. அது செய்யணும். அது மட்டும் இல்லை, அந்த தமிழ்நாடு மொழியில் நீங்கள் ஒட்டுமொத்தமாக அந்த 1000 டிஎம்சி அல்லது 500 டிஎம்சி அளவுக்கு தண்ணீரை தேக்கினாக்க
அதில் வந்து நம்ம கிடைக்கிற ஒவ்வொரு வருஷமும் நிலநீர் மட்டுமே 200 டிஎம்சி தண்ணீர் கிடக்கும். அந்த 200 டிஎம்சி கிடச்சுன்னு நினச்சா என்னன்னா நமக்கு நிலநீர் மட்டும் தாழ்ந்து போகாது. அப்புறம் கடல் நீர் வந்து நிலநீரை ஊறாக்காது. விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அவங்க நல்ல சந்தோஷமாக அவங்களுக்கு ஆண்டு ஆண்டு அவனுக்கு வருமானம் கிடைக்கும், மீன் வருமானம் கிடைக்கும். அது அல்லது வந்து இந்த தொடர்ந்து வந்து விவசாயம் பொய்த்து போகாமல் போகும். அந்த விவசாயிகள்லாம் என்ன யாரும் இடம் மாற மாட்டாங்க, தற்கொலை செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவர்களாகவே வருஷம் விளைஞ்சிட்டாக்க ரொம்ப நாணயமாக அரசாங்கம் வாங்குற கடனையும் கொடுத்துருவாங்க. ஆக அந்த மாதிரி கூட எப்பொழுதெல்லாம் மழை பெய்கிறதோ இந்த மாதிரி பல வகையான வளங்களில் கண்டிப்பாக நம்ம வந்து இந்த நீரை சேமிப்பதற்கு நாம் இப்பொழுதே முயற்சி எடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் இந்த தமிழ்நாட்டினுடைய கூடிய மழையை ஒரு தரம் கூடுதல் மழை பெஞ்சுன்னா அதை தேக்கி வச்சுக்கிட்டோம்னா அடுத்த வருஷத்துக்கு மழை பெய்யுன்னா அதை பாதுகாக்கணும். உடனே அடுத்த வருஷத்துக்கு தண்ணி இல்லைன்னு நம்ம தவிக்கக்கூடாது. ஆக அந்த கூடுதல் மழையை நம்ம வந்து கண்டிப்பாக தேக்கு வைப்பது நமது கடமையாக கொண்டு அதுக்கு இப்பொழுதே ஆக்கமும் ஊக்கமும் எடுத்தால் கண்டிப்பாக அந்த தமிழகத்தினுடைய தண்ணீர் தட்டுப்பாடை நீக்குவதற்கு வழி கிடைக்கும் என்று நான் முழுதாக நம்புகிறேன். நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். சுற்றுச்சூழலை நாம் எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ளலாம் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். ஏப்ரல் 25ஆம் தேதி உலக பென்குயின் தினம் என்று ஒரு தினத்தை உலக ஐக்கிய நாடுகள் உருவாக்கி புதிதாக தந்திருக்கிறது. பொதுவாகவே பென்குயின் என்ற அந்த பறவை பார்க்கிற பொழுதே அழகான அமைதியான ஒரு பறவை இனம். ஆனால் பறவை என்று சொன்னால் கூட அதால் பறக்க முடிவதில்லை. ஆனால் பல உன்னதமான அதிசயமான குணாதிசயங்கள் அந்த விலங்கில் இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட அழகான அமைதியான அந்த விலங்கு இப்பொழுது அழியும் தருவாயில் இருக்கிறது என்பதற்காகத்தான், அவற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு உலக ஐக்கிய நாடுகள் பல திட்டங்களை தீட்டி நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த ஏப்ரல் 25ஆம் தேதி என்பது இந்த பறவைகள் இனத்தை பாதுகாக்கின்ற ஒரு முறையை, அந்த உரிமையை நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றது. நான் முன்னாடி குறிப்பிட்டது போல இந்த பறவையினுடைய இனம் ஒரு தனி தன்மை வாய்ந்ததாகவே இருக்கிறது. பொதுவாக பறவைகள் என்றால் அதனுடைய இறக்கை இருக்கும். ஆனால் இதனுடைய இறக்கை ஒரு துடுப்பாக மாறி அவை தண்ணீரில் நீந்துவதற்கு அது உதவியாக இருக்கிறது. தரையில் அது பறக்க முடியவில்லை என்றால் கூட நீரில் கிட்டத்தட்ட 70 விழுக்காடு வாழ்க்கையை நீரிலே அது கழித்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் இந்த பறவைகளுடைய ஒரு முக்கியத்துவம் நமக்கு இன்றைக்கு சொல்லித்தரப்படுகிறது. அடுத்து, இது எப்பொழுதுமே நம்ம பூகோள அமைப்பில் தென் துருவத்திலே இருக்கக்கூடியது. அது தென் துருவம் என்று சொல்வதே அண்டார்டிகா போன்ற இடங்களில் வாழ்கிற ஒரு பறவை இனமாகவே அது இருக்கிறது. நமக்கு தெரியும், அண்டார்டிகா என்பது ஒரு எந்த அளவிற்கு வெப்பநிலை குறைவான இடம், பனிக்கட்டிகளால் உருவான அந்த இடம். ஆனால் அதே நேரத்தில் இனப்பெருக்கத்திற்காகவும் சில நேரங்களை உணவை தேடியும் வட துருவத்திற்கு அது வருகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. அது ஒரு நிரந்தரமான சூழல் இல்லை என்றால் கூட ஒரு தற்காலிகமாக வந்து செல்கிற ஒரு சூழல். அவ்வாறு வட துருவத்திற்கு வருகிற அந்த நாளை, அந்த மாதத்தை அடிப்படையாக வைத்து தான் இந்த ஏப்ரல் 25ஆம்
தேதியை உலக பென்குயின் தினமாக கொண்டாட வேண்டும் என்று நமக்கு இந்த தினத்தை குறிப்பிட்டு கொடுத்திருக்கிறார்கள். ஏன் இந்த தினம் உருவாக வேண்டும் அப்படி என்று பார்க்கிற பொழுது, இன்று உலக வெப்பமயமாக்கலுடைய காரணமாக அண்டார்டிகா பிரதேசத்தில் ஏற்பட்டிருக்கிற மாற்றம் இன்றைக்கு அனைவருக்குமே தெரிந்திருக்கிறது. பனிக்கட்டிகள் உறைந்து கொண்டிருக்கிறது. அங்கே உள்ள தட்பவெப்ப சூழல்கள் ஒட்டுமொத்தமாக மாறி வந்து கொண்டிருக்கிறதுனுடைய காரணமாக இன்று கூட ஒரு கணக்கு கொடுக்கப்படுகிறது. என்னவென்று கேட்டால், கிட்டத்தட்ட 40லிருந்து 60 விழுக்காடு பென்குயின்கள் அழிந்து கொண்டிருக்கிறது என்பதுதான். இதுதான் நமக்கு வருத்தமாக இருக்கக்கூடியது. ஏனென்றால் ஒரு அழகான ஒரு விலங்கை இழப்பது என்பது நமக்கு ஆபத்தானது. ஏனென்றால் அங்கே ஏற்படுகிற அந்த சுற்றுச்சூழல் மாற்றம், அதற்கு ஏற்பட்டிருக்கிற அந்த தீய விளைவுகள் நமக்கும் ஏற்படும் என்பதை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் இந்த தினத்தை கொண்டாடுவதோடு இல்லாமல் இந்த பென்குயின் வாழுகிற இடத்தை பாதுகாப்பதும் அதை ஒட்டி இந்த விலங்குகளை பாதுகாப்பதும் ஒரு முக்கியமானதாகவே கருதப்படுகிறது. அதை ஒட்டிய ஒரு சில தகவல்கள் என்னவென்று கேட்டால், இந்த பென்குயின்கள் கிட்டத்தட்ட 17லிருந்து 19 வகையாக இருக்கிறது. சில நேரங்களில் அண்டார்டிகாவில் வாழுகிற அந்த பென்குயின்கள் கிட்டத்தட்ட 35 கிலோ அளவிற்கு பருமனாக இருக்கக்கூடியது. அதுபோன்று கிட்டத்தட்ட 5 அடி உயரம் உள்ளதாகவும் இருக்கின்ற பென்குயின்கள் இருக்கிறது. இது ஒரு புறம். அதே நேரத்தில் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற இடங்களில் வாழுகிற இந்த பென்குயின்கள் மிகவும் குறுகியதாக, கிட்டத்தட்ட 1 கிலோ பருமனை கொண்டதாகவும் 45 சென்டிமீட்டர் உயரம் உள்ளதக்கூடியதாகவும் இருக்கிறது. இந்த 2 இடங்களுடைய வாழ்க்கை முறையை வைத்து பார்க்கிற பொழுது அதனுடைய உயரமும் பருமனமும் அந்த இடத்திற்கு போல் அமைகிறது. இது ஒரு புறம். அதே நேரத்தில் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல தென் துருவத்திலே வாழக்கூடிய இந்த விலங்கு சில நேரங்களில் வட துருவத்திற்கு செல்கிற, இடப்பயிற்சி சென்று அங்கே உணவுக்காக தங்களுடைய நேரத்தை செலவழிக்கின்ற அதே காலகட்டத்தில் கூட அதனுடைய சூழலுக்கு ஏற்றால் போல் அதனுடைய பருமனும் உயரமும் மாற்றப்படுகிறது என்பதும் விஞ்ஞானம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற ஒரு விஷயங்கள். அடுத்து இதனுடைய உடல் அமைப்பே ஒரு வித்தியாசமானது. அதனுடைய உடம்பில் மற்ற இடங்களெல்லாம் பார்க்கிற பொழுது கரிய நிறம் இருக்கும். ஆனால் அது வயிற்று பகுதி மட்டும் வெண்மை நிறமாக இருக்கும். இதுவே ஒரு வித்தியாசமான ஒரு சூழல் தான். எந்த அளவிற்கு ஒரு நீரில் தன்னுடைய வாழ்க்கை முறையை அமைத்து கொள்ளுகிறது, வெற்றிகரமாக அமைத்து கொள்ளுகிறது என்பதுதான் இதனுடைய வெளிப்பாடு. அவ்வாறு இருப்பதனுடைய காரணமாக எந்த ஒரு எதிரியும் அதை தாக்காதவாறு தன்னுடைய இரையை தேடிக்கொள்வதற்கு இந்த உடல் அமைப்பு அதுக்கு உதவியாக இருக்கிறது. அடுத்து நான் ஏற்கனவே குறிப்பிட்டேன், இதற்கு இறக்கை இல்லை. ஆனால் துடுப்பு போன்ற அந்த உருவ அமைப்பு, அதுபோன்ற மீன்களை போன்ற அதனுடைய பக்கவாட்டு அமைப்பும் இருப்பதனால் எளிதாக நீரில் நீந்து செல்வதற்கு அதால் முடிகிறது. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் 1 மணி நேரத்தில் 15 கிலோமீட்டரை கடக்கக்கூடிய அளவிற்கு அதற்கு திறன் இருக்கிறது என்று நாம் சொல்லுகிறோம். அதே போன்ற ஆஸ்ட்ரிச் போன்ற பறவைகள் கூட நீந்துகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆனால் இதை போன்ற துரிதமாக வேகமாக நீந்துகிற திறன் பென்குயின்களுக்கு தான் இருக்கிறது. அடுத்து இதனுடைய உணவு என்று பார்க்கிற பொழுது நீரில் இருக்கிற சிறு சிறு மீன்கள் அல்லது பிரான் என்று சொல்கிறமே இறால், இது போன்ற சின்ன சின்ன உயிர்களை தான் இது சாப்பிடுகிறது.
ஆனால் அதையும் தாண்டி இந்த பெண் குயின்கள் மனிதனோடு எளிதாக உறவு கொள்கிற பழகிக்கொள்கிற அந்த நட்பு பாலம் அதற்கு இருக்கிறது. இன்று கூட அது பெரிய ஆராய்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. எந்த அளவிற்கு ஏனென்றால் பல இடங்களில் நாம் பார்த்திருப்போம், அதை சர்க்கஸ் கூட பயன்படுத்துகிறார்கள். அந்த அளவிற்கு மனிதனோடு ஒரு பாசமான உணர்வோடு தங்களுடைய உறவை வைத்து கொள்ளக்கூடிய ஒரு விலங்காக இது இருக்கிறது. இதில் நமக்கு இருக்கிற வருத்தமே என்னவென்று கேட்டால், உறவோடு இருக்கின்ற அந்த விலங்கு, அழகான அமைதியான அந்த விலங்கு இன்றைக்கு பல சவால்களை சந்தித்து கொண்டதோடு அல்லாமல் சாவின் விளிம்பில் இருக்கின்ற அந்த விலங்கை நாம் காப்பாற்றியே ஆக வேண்டும். ஆனால்தான் இந்த தினத்தை கொண்டாடுகிற இந்த சூழ்நிலையில் இந்த அருமையான விலங்கை பாதுகாக்கிற பொறுப்பு நம் அனைவருக்குமே இருக்கிறது. ஏனென்றால் அந்த விலங்குகள் மூலமாக ஒரு தீங்கு கூட நமக்கு வருவதில்லை. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் பல பயன்கள் தான் நமக்கு வருகிறது. அந்த பயன்பாட்டை பெறுகிற நாம் நன்றி உணர்வோடு அந்த விலங்கை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது. அதன் மூலம் அதையும் தாண்டி நம்முடைய சுற்றுச்சூழல் அதிகமாக பாதுகாக்கப்படுகிறது இந்த விலங்கு மூலம் என்பதை தெரிந்து கொள்கிற பொழுது, இந்த உலக பெண் குயின் தினத்தில் நாம் ஒரு உறுதியை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக விலங்கியலாளர்கள் இதில் அதிகமாக கவனம் செலுத்தி பல உத்திகளை உருவாக்கி இந்த விலங்கை பாதுகாப்பதன் மூலம் நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாத்து கொள்ளலாம்.